இருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்குரிய சகோதரர் அவர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாருமே பிறருக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடிகர்களை பல்வேறு இடங்களுக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய எங்கள் கண்டிலானை சேர்ந்த அருமையான தங்கபாண்டி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம், நடிகர் வணக்கம். அவ்வளோ பெரிய சிறப்புலாம் புலத்தில் இருக்கு. அவ்வளோ பெரிய சிறப்புகள் மத்தியில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமையை சிறப்பு இருக்குன்னா, சில பேர் என்ன பதவியில் இருக்கான்னு தெரியாம மாட்டு வார்த்தையை விட்டுற முடியல. பல்வேறு சிறப்புகள் அப்படி இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, வார்த்தையில விடுறதுக்கு முன்னால யாரு என்ன அப்படி தெரிஞ்சு நம்ம பேச கத்துக்கணுமா? அது எங்க போய் பாதிக்கும்னு யாருமே தெரியாது. அன்னைக்கு ஒரு ஆள் பேருந்துல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் போது வழியில வந்தாலு, ஏன்னா நீங்க எதுவும் முக்கிய துறைமுகத்தில் இருக்கீங்களா? இல்லையாப்பா. பேசியிருக்கா பேருந்துல? இல்லையா? இல்ல மிகப்பெரிய நடிகர் அது மாதிரி அதுவும் இல்லையா? இல்ல பெரிய மருத்துவர் அது மாதிரி? இல்ல அரசியல் பிரபலம் எதுவும் மாதிரி? இல்ல தொழிலதிபர் அதுவும் இருக்கீங்களா? எதுவுமே இல்லைன்னு சொல்ல. அப்பதான் பார்த்தானா, அப்புறம் எதுக்கு என் மேல காலை முதிச்சுக்கிட்டு இருக்க, எட்ரா காலன்னு நானா எதுக்கு அதுக்குள்ள வார்த்தையை விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம யாரும் சொல்லி பிரச்சனை வந்துடாம இத்தனையும் கேட்டுக்கிட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில் சில பேர் பல்வேறு துறைமுகத்து மத்தியில் யோசிச்சுக்கணுமா? இப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா நமக்கு அது சரியின் படுதா மட்டும் பார்க்கக்கூடாது, அடுத்த ஆளுக்கு அது சரியின் படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். எதிராளி ஒரு கண்ணை பிடுங்கப்பட்ட நிலையில வந்து உன்னைகிட்ட வந்து நீதி கேட்டால் நீதியை கொடுக்காதுன்றார். அந்த பக்கம் இருந்து வராலும் ரெண்டு கண்ணு பிடுங்கப்பட்ட ஆள கூட இருக்கும்ன்றார். அதனால பார்த்து நிதானித்து ரெண்டு பேரையும் சரியா வச்சு பேசுறது சிறப்பாக இருக்காரு. சிலர் என்ன செய்யறது, நமக்கு சரியின் படுறதை மட்டும் அப்படியே செய்யறது. நமக்கு சரின்றதை செஞ்சோம்னா அடுத்த ஆளுக்கு சரியின் படுதா அப்படின்னு பார்க்க மறந்துடும். இது யதார்த்தமான வாழ்க்கை. இப்போ இது எங்க போய் பாதிக்குதுன்னா, ஆரம்பத்தில் காட்டுக்குள்ள ஒரு முயல், ஒரு ஒட்டகச்சிவிங்கி, ரெண்டு பேருக்கு நட்பு. ஒட்டகச்சிவிங்கி மிகப்பெரிய உயரம், முயல் ரொம்ப குட்டை. ரெண்டு பேரும் நட்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தண்ணி கிடக்கக்கூடிய ஏரியை கடந்து அந்த பக்கம் போகணும். முயல் பார்த்துச்சா, ஆத்தாடி பெரிய ஏரியா இருக்கே, இதுக்குள்ள என்னால இறங்க முடியாது, பேசாம கரையில் நிற்போம் நின்றுக்குச்சான். ஒட்டகச்சிவிங்கி பார்த்துச்சா, ஏன் நீ வருத்தப்படுற? எதுக்கு வருத்தப்படுற? நான் எதுக்கு இருக்கேன், நான் தண்ணிக்குள்ள போய் ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சொல்றேன், அதுக்கப்புறம் இறங்குன்னு சொல்லிட்டு நட்டு தண்ணிக்குள்ள போய் நின்றுச்சான் ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து வரைக்கும் இருந்திருக்கு தண்ணி. கழுத்து வரைக்கும் இருந்தோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க தண்ணிக்குள்ள இருந்துகிட்டு முயலை பார்த்து, அதெல்லாம் ஒண்ணு ஆழம் இல்ல, கழுத்து வரைக்கும் தான் இருக்கு, சும்மா இறங்குண்டுச்சான். ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து வரைக்கும் இருக்குன்னா முயண்ட முக்கி சாகிறதா? அடுத்த ஆளுக்கு சரின்னு படக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கும் சரியா இருக்குன்னு பார்த்து எதையுமே சொல்லணும். இல்லாட்டி பல விதத்தில் நம்ம துன்பப்படுற மாதிரி இருக்கும். ஆக அவ்வளவு பெரிய பெருமை கிடங்க இந்த இடம் இன்ன வரைக்கும் பேசக்கூடிய நந்தவன பூமிகள் இவ்வளவு பெரிய இடத்தில் போய் கொடுக்கிறது. எனவே எப்பேற்பட்ட இடமா விடை கொடுக்கிற இடத்தில் பார்த்தால் இவர்கள் பெருமையோடு ஆற்ற தரக்கூடிய அற்புத பெருமையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே இவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு பூங்கள் பாட்டு பாடும் உள்ளாங்குடனாச்சு, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் கொள்ளும் சங்கதி, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு பூங்கள் பாட்டு பாடும் உள்ளாங்குடனாச்சு.
ஆச்சு நகரம் இப்போ தங்கமாச்சு காத்து மூக்கில் பாட்டு பாடும் உள்ளா குடலாச்சு சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி அகரம் இப்போ சிகரம் ஆச்சு நகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூக்கில் பாட்டு பாடும் உள்ளா குரலாச்சு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் அன்புக்கரன் அத்தனை வீரர்களுக்கும் நெஞ்சாத வருகிறார் காவலாளி எவ்வளவு பெருமை இருக்கிறார் யார் அவர் இடத்துக்கு வரைக்கும் என்ன பெருமை இருக்கிறது கூட்டம் யாரும் வைத்தா சுத்தரம் நிறைந்ததும் உழுது போட்ட ஆட்டு உரமும் நல்லா போட்டேன் கடன தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை நாம பட்ட கடன தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை ஆல உழுது போட்டு ஆட்டு உரமும் நல்லா போட்டேன் காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடன தீர்க்க கால்படி தான் விளையவும் இல்லை மாடு வாங்கி ஒண்ணு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணு கொண்டு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டி கடை கட்டும் முன்னே நெல்லு வேலையற வட்டி கடை கட்டும் முன்னே நெல்லு வேலையற நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில நம்மளோட சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில வட்டி கடை கட்டும் முன்னே நெல்லு வேலையல நம்ம தட்டி முட்டி சாமானல்லா வட்டி கடையில நம்ம தட்டி முட்டி சாமானல்லா வட்டி கடையில மூத்த பிள்ளை வயசுக்கு வந்து 3-4 வருஷமாக்கி மூத்த பிள்ளை வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு என்ன செத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு என் பெஞ்சாதிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு என்ன சுத்தி 7-8 ஆகியும் போச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு கண்ணாம போச்சு
உரமும் நல்லா போட்டு காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை நாம பட்ட கடனை தீர்க்க கால்படி கூட மிஞ்சவும் இல்லை. இந்த பாட்டை எழுதியது யார் என்று கேட்டால் இன்றைக்கு தெய்வீக திருமகனார் புகழை பாடுறதுக்கு காரணம் இந்த ஆரைகுடி மண்ணில் பிறந்த எங்கேயோ இருக்க வேண்டிய கவிஞர் பாரதி கணேசன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு பாடலையும் முத்து முத்தாக தெய்வீக திருமகனார் இப்படித்தான் வாழ்ந்தார் என்று அருமையாக பாட்டெழுதிய நமது ஆப்ப நாட்டு ஆரகுடி மண்ணில் பிறந்த கவிஞர் பாரதி கணேசனுக்கு மீண்டும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது அன்பு மருமகன் தங்கப்பாண்டியன் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. கனகத்தில் பாட்டு பாடும் இந்த கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். மாத்தல்ல மற்ற மகிழ்ச்சி. கிடாத்தூர்கை கிராமத்தைச் சேர்ந்த இந்தியன் ஆர்மி ராமர் பண்ணார் அவர்கள் நாரத அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். அன்பு கரங்கள் மேலும் அன்பளிப்படுத்த பிரம்பேசத்து நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நன்றி நன்றி கடை வணக்கம் வணக்கம். நல்ல ஒரு பாட்டுங்க. நீங்க என்ன பெருமையா சொல்லி பாத்தீங்களா? ஆமாங்க. ஒரு பாட்டு பாடுறத காட்டி இன்னாரு பாடுனான்னு சொல்லி பாத்தீங்களா? அது பெரிய விஷயம். ஏன்னா சில விஷயங்களை பாடுறாங்க, இன்னாரு பாடுறோம்னு அவங்க பேரும் சொல்லணும். அது முடிஞ்ச வரைக்கும் அது மத்தால நம்ம சொல்றோம் இல்லையோ, ஒரு நாடக நடிகர்களுக்கு அவ்வளவு பெரிய பாடல்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு எண்ணற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான வர வேண்டிய ஆளு இன்னைக்கு அப்படி இல்லைன்னு பாடல்களும் உயிர் வாழ்றாருல, பெருமை சேர்க்கிறாருல, அது பெரிய விஷயம் தான். அப்படிப்பட்ட பெருமை நீங்க பாடுறீங்கன்னா 4 மணி நினைவூட்டிக்கிட்டு தானே இருக்கா? மண்ணுக்குள்ள இருக்காரு, பேசக்கூடிய பெருமை நம்ம ஊர்ல இருந்து எண்ணற்ற கவிதை எழுதி கொடுக்காரு. இப்ப சமீபத்தோட ஐயா அவர்களை பார்த்தேன், நல்ல ஒரு பெருமை, தன்னடக்கத்தோட இருப்பார். எப்பயுமே ஆறுதல பாட்டு அதாட்டியமா பேசுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வருவார் போவார், என்ன பதவி நல்லா இருக்கீங்களா, சரி தம்பி நடத்த பார்த்தோமா அப்படின்னு போகக்கூடிய ஒரு யதார்த்தமா ஒரு மனிதர். பார்த்த வரைக்கும் சந்தோஷம். அவர் பாடலுக்கு நன்றிங்க, மகிழ்ச்சி உண்டாட்டுங்க. அது மட்டுமல்ல, தேவர் பசுமன் தேவர் கல்லூரியில் பிஎஸ்சி பட்டம் பெற்றவர். அது மட்டுமல்ல, ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கும் திறமை. அது மட்டுமல்ல, கராத்தையில் பிளாக் பெல்ட்.
அத்தனை திறமைகளும் இருந்து இன்னைக்கு வீட்டுக்குள் இருக்க ஒரே மனிதர் ஆரைகுடி கவிஞர் பாரதி கணேசன். அவ்வளவு ஒரு பெருமைகள் இருக்கு பாருங்க. அவருடைய திறமைகள் நம்மளா சொல்லுவான். ஏண்டா தெய்வீக திருமணம் பத்தி எவ்வளவு பெருமைகள் சொன்னங்க. கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி நம்மளை வளர்த்து விட்ட கலைஞர்கள் பத்தி பெருமையை சொல்லணும். இல்ல, கண்டிப்பா நம்ம சேர்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா வெளியில தெரியக்கூடியது மட்டும் தங்கம் இல்ல. ஆமா. நம்மளுக்கு தெரியாத தங்கம் நம்ம மண்ணுக்குள்ள பல இடத்துல பாறைகள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப அதுக்காக நம்ம வெளியில பார்த்த மட்டும் தங்கம் மத்த இடத்துல எங்கேயுமே இருக்கான்னு சொல்ல முடியாது. இருக்கு, பல இடத்துல வெடிக்காட்டுறது இல்ல. இன்னைக்கு வைரத்தை தீட்ட ஒளி வீசுற மாதிரி பல பேர் இருக்காங்க, வைரமா இருக்காங்க. அவ்வளவு கொஞ்சம் பட்ட தீட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பாப்போம். அவ்வளவு பெருமைகள் இருக்கணும்ல. ஒண்ணு படிச்சவன் தெரிஞ்சதுங்கண்ணா. ஆமா, உண்மை. தெரியலண்டா தெரியலன்ற உண்மைதானே? இப்படிதான். சரி. இப்ப ஒவ்வொரு இறைவனுக்கு வாகனம் இருக்கு. ஆமாங்க. இப்ப சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? சிவனுக்கு கூடியது காளை வாகனம். காளை வாகனம். விநாயக பெருமானுக்கு அவர் மூஷிக வாகனம். எங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு மகிழ் வாகனம். நமது அம்மனுக்கு பல்வேறு வாகனங்கள் இருக்கு. குறிப்பிட்ட சிங்க வாகனம் இருக்கு. ஐயனாருக்கு குதிரை வாகனம் இருக்கு. ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கு அவருக்கு அதே மாதிரி புலி வாகனம் இருக்கு. புலி வாகனம். ஆமா. அதே மாதிரி பிரம்மனுக்கு அன்னபட்சி வாகனம். சனி பகவானுக்கு அவருக்கு காக்கை வாகனம். யமதர்மனுக்கு எரும மாடு வாகனம். எரும மாடு வாகனம் இருக்குல. நம்ம சரி. இப்ப எனது ஊர் சம்பவத்திலிருந்து நான் முதுகுளத்தூர் வரணும்னா நம்மளுக்கு வாகனது நம்மளுக்கு வாகனம் வந்திருக்கு பாருங்க. அன்னை மீனாட்சி, சௌந்தர மீனாட்சி. சிற்றுந்து பேருந்து. ஆமாங்க. நான் பேருந்துல வரும்போது சரி, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க. என்னங்க பேசிக்கிட்டு வந்தாங்கடா. திருவள்ளுவர் ஐயா படத்தை போட்டு சட்டை இல்லாம தாடியோட இருந்தார். அப்படியா? அதுல மேல பாருங்க. சரி. மெய்யெழுத்துக்கள் அதிகமா உள்ள குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னு போட்டு அவர் படத்தை கீழே போட்டுருந்தாங்க. சரி. எனக்கு முன் சீட்ல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க பேச்சு? ஏய், அந்த குரல் எழுதியிருக்கேன். ஆமா. அதுக்கு கீழே உள்ளவர் யாருன்னு பக்கத்து உள்ள ஆள்கிட்ட கேட்க. சரி. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் தான் அந்த பஸ்ஸுக்கு ஓனர்னு. அடே அப்பா, பார்த்த ஒரே படம் சொல்லி. ஆமா. சரி. என்ன பஸ்ஸுக்கு ஓனருங்கறிய? உடம்புல எவ்வளவு காசு வரும்? உடம்பு ஏன் சட்டை இல்லாம இருக்காரு? ஆமா. ஏன் சட்டை இல்லாம இருக்காரு? எதுக்கு? இந்த வருஷம் மாசம் வருமானம் சரியில்லையா? சரி. ஆமா, அதனால சட்டை வாங்கலையா? அப்படியே அவங்க சொல்ல. சரி. உடனே இவரு, ஆமா இவ்வளவு இருக்கு, சரி, இவ்வளவு தாடியோட இருக்காரு, இவ்வளவு பஸ்ஸுகளை ஓட்டாரு, ஏன் சேவிங் பண்ணாம இருக்காரு? சரி. இந்த மாசம் பஸ் நட்டத்துல ஓடுதா, அதனால சேவிங் பண்ண. அவனு விடுற மாதிரி இல்ல, அவன் சொன்ன மாதிரி. இவனு சொன்னது மாதிரி. சரி, அப்புறம் என்ன? அப்ப அறிவாளிக்கு மூன்று பாதைங்க. அறிவாளிக்கு முட்டாளுக்கு ரெண்டு பாதைங்க. முட்டாளுக்கு ஒத்த பாதைங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? பூலோகத்துல யதார்த்த வழக்கு பல்வேறு இருக்குங்க. சேர்ற சேர்க்கையை பொறுத்து பொருள் மாறுபடும். நீங்க நல்லாவே இருக்கட்டுமே, வைரக்கல்லாவே இருந்தாலும் மதிப்பு தெரிஞ்ச இடத்துல இருந்தோம்னா தான் வைரக்கல். இல்லைன்னா உங்களுக்கு கூழாங்கல் மாதிரி. கூழாங்கல்லாவே இருந்தாலும் மதிப்பு தெரிஞ்ச இடத்துல இருந்தோம்னா உங்களுக்கு வைரக்கல் போல. வைரக்கல் இடமாறி இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், பொருள் தெரிந்தவருக்கும் பொருளோட மதிப்பு தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் தான் வைரக்கல்லா தெரியும். தெரியாது, தெரியுமா? தெரியாதுல. அப்படி ஒரு ஆள் இருந்தாப்லையா, ரெண்டு முதலாளி பேசிக்கிட்டாங்களா, இங்க வர்றாடே, உலகத்திலேயே வீட்டுல உள்ள வேலைக்கார மாதிரி முட்டாப்பையில எங்கேயும் பார்த்தது இல்லைன்னு முதலாளி சொல்ல. சரி. பக்கத்துல இருந்த இன்னொரு முதலாளி சொன்னாப்பலையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்ற சும்மாதே. வீட்டுல உள்ள வேலைக்கார மாதிரி முட்டாப்பையில நீ தேடினாலும் பார்க்க முடியாது இவங்க சொல்ல. எப்படா சொல்ற, நிரூபிச்சு காட்ட முடியுமான்னு சொல்ல. இப்ப பாரு அப்படின்னு முதலாளி கூப்பிட்டாப்லையா, டேய் ஆமா இவாயா, என்ன முதலாளி இந்த ஒரு ரூபா வச்சுக்க, போய் ஆடிக்கார் வாங்கிட்டு வாடன்னு அனுப்பி விட்டானா. ஒரு ரூபாய்க்கு ஆடிக்காருன்னு போக நம்ம ஏதாவது கேட்கணுமா இல்லையா? சரி, வாங்கிட்டு வரீங்க, இவனு கிளம்பி போயிட்டேன். ஒரு ரூபாய் வாங்கிட்டு முதலாளி சொன்னாப்லையா, பாத்தியாயா, ஒத்த ரூபாய் கொடுத்து ஆடிக்கார் வாங்கிட்டு சும்மா சொல்றேன், எப்படிங்க வாங்க முடியும்னு கேட்கறானா. அப்படியே போறேன் பாத்தியா, முட்டாத்தனமா இருக்க, முட்டா பையான்னு சொல்ல. சரி. அடுத்த முதலாளி பார்த்துக்கு இது என்ன பிரமாதம், இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட, டேய் இங்க வாடா, அவங்க வீட்டு வேலையால் வர. என்ன முதலாளி சொல்லுங்க, நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் நான் இருக்கேனா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வாடான்னு அனுப்பி விட்டானா. நான் இருக்கேனா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வாடான்னு அனுப்பி விட. சரிங்க முதலாளி, இவனு சொல்லிட்டு போயிட்டான். நான் இருக்கேனா அவனே எப்படி சொல்ல முடியும்? இவனும் சரி ஆமான்ட்டு போயிட்டான். இவங்க சம்பா போட்டுருக்கா, இவன் பார்த்து கூப்பிட்டுருக்க, பாத்தியா எப்படிப்பட்ட முட்டா பையனு. நான் இங்க இருந்துகிட்டே நான் இருக்கேன் பார்த்துட்டு வரேன், ஆமாண்டு போறானே எப்படி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்ல. இந்த பேச்சு வார்த்தை அப்படியே முடியுது. இந்த வெளியில போன ரெண்டு வேலையாலும் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. கூடி அவங்க பேசிக்கிட்டாங்களா, டேய் உலகத்திலேயே வீட்டு முதலாளி மாதிரி முட்டாப்பல எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு ஒரு ஆள் சொல்ல. ரெண்டாவது ஆள் சொன்னா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, வீட்டு முதலாளியாண்டா சரியான முட்டாள். ரெண்டாவது ஆள் சொல்ல, எப்படா சொல்லணும் முதலாளி கேட்டாப்லையா, இங்க வர்றா, ஒத்த ரூபாயை கொடுத்து ஆடிக்கார் வாங்கிட்டு வந்து அனுப்பி விட்டாரா முதலாளி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, அது கூட தெரியாம அனுப்புறான்னு இவன் சொன்னானா. சரி. ரெண்டாவது ஆள் சொன்னானா, வீட்டுல நான் இருக்கேனா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வாடான்னு எங்க முதலாளி அனுப்பிவிட்டாரு. சரியான கிறுக்கண்ணா முதலாளி. என் முதலாளி 2 போன் இருக்குடா, ஒரு போனுக்கு அடிச்சு இன்னொரு போனுக்கு நான் இருக்கேனா கேட்கலாம்ல அப்படின்னு இவன் சொன்னானா. இது எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம்னா நம்ம தான் அடுத்த நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அடுத்தவர் நம்மள காட்ட நம்ம தெளிவா போயிட்டு இருக்கோம். சத்தம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது, சமாளிக்க தெரியாது, எந்த இடத்துக்கு போக கூடாது. உலகத்துல இருந்தே புண்ணியம் இல்ல, வாழ்க்கையில சமாளிப்பு ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம நாடு பாரத கண்டம் தானே. அமெரிக்காவுல ஒரு ஏவுகணை இயங்கல, பரவாயில்லையா, ஏவுகணை இயங்கலன்னு சொன்ன உடனே அமெரிக்க அதிபர் ஒபாமா எங்க வர்றாரு, எங்க நமது ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏவுகணை நாயகன் யாரு? ஐயா அவர்கள், ஏபிஜே அப்துல் கலாம், அபுல் பகீர் ஜைனுலாப்தீன்.
டாக்டர் ஏபிஜே அப்துல் ஆமா, கலாம். இருக்காரு. இந்த ஒபாமா அப்துல் கலாமுக்கு தொலைபேசி மூலமா வர்றாரு. சரி. ஐயா, எங்க நாட்டுல ஏவுகணை எங்கல ஓஹோ. எப்படியாவது ஏவுகணை நாயகன் நீங்க தான். ஆமா. எப்படியாவது இந்த ஏவுகணையை இயக்கிட்டீங்கடா இந்த அமெரிக்கா வெள்ளை மாளிகையே உங்களுக்கு காலில் விழுந்து கும்பிடும் கேட்டாரா? கேட்டார். சரி. சொன்ன உடனே என்ன செஞ்சாரு? நமது அப்துல் கலாம் ஐயா 3 நாட்டுல இருந்து பொறியாளர் தேர்ந்தெடுத்தார். எந்த நாட்டுல இருந்து? நம்ம ஜப்பான், ஓஹோ. ஆஸ்திரேலியா, சரி. இந்தியா, பரவாயில்லையே. 3 நாட்டு பொறியாளர் இன்ஜினியரிங் கூப்பிட்டு வந்தாச்சா? அமெரிக்காவுல ஒரு ஏவுகணை எங்கல 3 பேர் விசா எடுத்து சரி. உடனே புறப்பட்டு என்ன செய்வீங்களா ஏது செய்வீங்களா ஓஹோ. ஒரு மாத்தையில இந்த ஏவுகணை இயங்கணும்ட்டார். சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. என்னாச்சு? இவங்க 3 பேருமே பஸ்ல விசா எடுத்து போயாச்சு. சரி. போய் வெள்ளை மாளிகையில கூப்பிட்டாரு. ஆ. இந்த ஏவுகணை எங்களையா ஓஹோ. எப்படியாவது இயக்கிருங்க. இந்த 3 இன்ஜினியர் என்ன செய்றாங்க? ஒரு நாள் வேலை பார்த்தேன். சரி. ஒரு மாசமா வேலை பார்த்து பரவாயில்லையே. ஏவுகணை இயக்கிட்டாங்க. அப்படி சொல்லி என் தங்கமே. இதுக்கு காரணம் யாரு? யாருன்றீங்க? அன்பு ஐயா அப்துல் கலாம் ஐயா இருக்கணும்ல. ஆமா. ஆ. இவங்க இயக்குன உடனே ஆ. அமெரிக்கா நாடே சந்தோஷமா சந்தோஷப்படணும்லையா? ஒபாமா என்ன சொல்றாரு? பக்கத்துல பெருமை இருக்கு. அந்த 3 நாட்டுக்காரனையும் கூப்பிடு. சரி. அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ கொடுத்துருங்க. அத்தனை கொடுன்ட்டேன். கொடுத்துட்டேன். சரி. முதல்ல ஜப்பான் நாட்டுக்காரன் போன. என்னாச்சு? உனக்கு என்னையா வேணும்? ஆ. எனக்கு 2 ரூம் நிறைய வெறும் தங்கமா வேணும். கொடுத்தாளா? கொடுத்தாச்சு. அப்படி சொல்லுங்க. 2வது நாட்டுக்காரர் யாரு? யாரு? ஆஸ்திரேலியா. சரி. அவன் போனேன். ஆ. உனக்கு என்னையா வேணும்? ஓஹோ. எனக்கு 2 ரூம் நிறைய பணமா வேணும். கொடுத்தாரா? கொடுத்தாரு. கொடுக்கணும்ல. 3வது ஆள் யார் தெரியுமா? யாருங்க? நம்ம இந்தியாக்கார் போறார். அவர் என்னாச்சு? உனக்கு என்னையா வேணும்? ம். எனக்கு ரூபாய் வேணாம், பணமும் வேணாம். ஓஹோ. அந்த 4 ரூமையும் பூட்டிட்டு சாவியை மட்டும் கொடுங்க. மொத்தத்துக்கு நம்மளெல்லாம் இழிச்சாதனம் ஆக்கணும் மாதிரி பலர் அப்படித்தாங்க இருக்காங்க. நம்ம தான் சுதாரிப்பா இருக்க பார்த்தா நம்மள மிஞ்சக்கூடிய சுதாரிப்புல பலவர் இருக்காங்கல்ல. இப்ப என்ன சம்பவம் கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கணக்கு இருக்கும். பூலோகத்துல யதார்த்தமான வாழ்க்கைக்கு மத்தியில எது இருக்காத வச்சு நிறைய வாழ கத்துக்கணும். பேராசை பெருநஷ்டம். ஒரு விஷயத்துக்கு மேல அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம் வச்சுங்களேன், அமிர்தமும் நஞ்சா. அமிர்தம் நஞ்சுனாங்க. அமிர்தம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாமே நஞ்சாத்தான் போயிடும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. அளவுக்கு மீறினா அமிர்தம் மட்டும் இல்ல, எல்லா பொருளும் நஞ்சு இருக்கதான் செய்யுது. இப்ப வேப்பல இருக்கு பாத்தீங்களா, அது உடம்புக்கு நல்லதையும் கொடுக்குது. அது அதிகமா தின்னுட்டு இருந்தோம்னா என்ன நினைக்கிறீங்க? அதுவும் சிக்கல்ல போயிடும். இனிப்பு சக்கரை நல்லா தான் இருக்கு, அதிகமா சாப்பிட்டா என்ன நினைக்கிறீங்க? சுகர் வந்துரும்ல. சோறு நல்லா தான் இருக்குன்னு அதிகமா சோறு தின்னுட்டு இருந்தாலே பிரச்சனை ஆகி போயிடும். அப்ப பூலோகத்துல வாய்க்கு ருசி வைத்துக்கு மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப இருக்கிறது என்னமோ அதை வச்சு வாழ்னா என்ன அர்த்தம்? நம்மால் ஒருத்தர் பக்கத்துல ஒரு கரும்பு தோட்டம் போட்டுருந்தாரா. இந்த கரும்பு தோட்டம் போட்ட நேரம் பக்கத்துல ஒரு காட்டு யானை வந்து தின்னுருக்கு. மும்புட்டு பெரிய இடத்துல தோட்டத்தை போட்டு வச்சிருக்கேன், ஒரு யானை வந்து தின்னுதே, என் காட்டை அழிச்சு விடும். ஒரு காட்டுக்குள்ள யானை வந்தா சும்மா இருக்குமா? ஒண்ணுமில்லா தின்னுடும்ல. பார்த்தேன், விறுவிறுன்னு போய் யானையோட வாழப்படி இறுக்கி பிடிச்சா பாருங்க, பட்டுன்னு யானை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. யானை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. யானை பறக்க ஆரம்பிச்சா தேவலோகத்துல போய் நிக்குது. அங்க உனப்புலாம் தெரியுது அது தேவலோகத்து யானைன்னு. அந்த காவலாளி கேட்டாப்ல எதுக்கு எம்புடுத்துறோம் வந்திருக்க, என்ன வரும் கேட்க, உன் காட்டு யானை என் அம்புட்டு கரும்பி அடிச்சு பிடிச்சு அதுக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு கேட்க, இதுக்கு தேவலோகம் வந்தியா, போயா வைக்கம்ல வந்தே, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வச்சுக்க பத்திரமா கொண்டு வா அப்படி கொடுத்து அனுப்பிவிட்டேன். சந்தோஷமா நம்மால் வந்தேன். கரும்பு வியாபாரி பார்த்தேன், இவ்வளவு தோட்டத்துக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய பொண்ணு பொருள் கிடைச்சுன்னு சொல்லி வீடு வாசல் எல்லாம் கட்டி பணக்காரன் மாறிட்டேன். பணக்காரன் பக்கத்து இருந்தாலும் கேட்டாலும், நேற்று வரைக்கும் கரும்பு தோட்டம் போட்டிருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்துட்டு எப்படா வந்தேன்னு கேட்க, இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொன்னேன். காட்டு யானை வந்துச்சு, வாழை போய் பிடிச்சு விட்டேன், மேல பறந்துச்சு. போன பின்னால தெரியுது அது காட்டு யானை இல்ல தேவலோகத்து யானைன்னு. அந்த காவலாளி எனக்கு பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான்னு சொல்ல, அப்ப இன்னைக்கும் காட்டு யானை வருமானு ஊர்க்காரவங்க எல்லாம் கேட்க வந்தாலும் வரலாம்னு இவன் சொல்ல, ஒட்டுமொத்த ஊரு யானை எப்படா வரும்னு காத்துக்கிட்டே இருக்க. அதே போல யானை சொன்ன மாதிரியே வந்துருச்சு. இந்த முத போய் பிடிச்சா பத்தியலா, அவன் போய் வாழை இருக்கமா பிடிக்க, இவன் வாழை பிடிச்சு தொங்குனதுமே ஒட்டுமொத்த ஊருமே அவன் காலை பிடிச்சு வரிசையா தொங்க ஊரோட தொங்கிட்டாங்க. ஊரோட தொங்குனா யானை அதே மாதிரி மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மேல போனோட கீழே இருக்கவனுக்கு சந்தோஷம் தாங்கல. இன்னைக்கு எப்படி தங்கமும் வைரமும் கிடைச்சு வரும், இன்னைக்கு பகுமான ஒரு பக்கம் ஆட. அப்பதான் கீழே அடியில தொங்குனவே மேல அந்த வாழை பிடிச்சிருந்த பார்த்து கேட்டானா, ஏண்டா நம்ம தேவலத்துக்கு போறோமே எம்புட்ரா தங்கம் கிடைக்கும்னு கேட்க, அவன் 2 கையை விட்டு இம்புட்டு கிடைக்கும் நானா அதோட விழுந்து தெரிச்சவங்க ஊரோட கீழே விழுந்துருப்பாங்க. இருக்கிறத வச்சு வாழ்ந்து நல்லது. என்ன பெருமை இருக்கணும். யாருங்க நீங்க? நீங்க யாரு? ஏன் தெரியலையா? தெரியலையே. நீங்க குறிப்பிட்ட குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. இந்த தோட்டத்தை பார்க்கல சாமியார் மாதிரி. என்னுடைய பெயர் நாரத மகரிஷி என்பார்கள். நாரத மகரிஷி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நம்ம ஊரை கேக்குறீங்களா? நம்ம ஊர் மேலூருங்க. என்ன தெரியாதமா கேக்குறீங்க? மேலூரா? மேலூர் தானே. மேலூர்னா ஒரு ரத்னவேல் மயனா. ஏய் அப்படி பேசுற? ரத்னவேலுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மேலூர் தானே. மேலூர் தான். நீ எந்த மன்னர் நினைச்சு பேசிட்டு இருக்க? ரத்னவேல் தெரியாதா? ஏய் யார் அவரு? பருத்தி பால் கடை வச்சிருக்காரு இல்லையா? எங்க? மேலூர்ல. மேலூர் பஸ் ஸ்டாண்ட். ஆமா, நீ எந்த மன்னரை பத்தி திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? மாட்டுத்தாவணி ஒத்த கடை மேலூர். அந்த பக்கத்துல வந்தோம்னா கொட்டாம்பட்டி கருங்கல்குடி போயிடுது மேலூர். அடையா நீ வரங்கிட்டு அந்த மாதிரி சொல்லுங்க. நான் பேசக்கூடிய ஆளு அவர் இல்ல. இது யார் தெரியலையா? ஐயோ அவங்களுக்கு சம்பந்தம் இல்லங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆளு மைண்டுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இருக்குங்களா? எங்கப்பா வேற
மேலோகத்தை சுருக்கி மேலோகத்தை சுருக்கமா நம்ம நானும் மேலூர் சொல்றோம்ல எல்லாமே சுருக்கத்தானே போயிட்டு இருக்கு சுருங்கிருச்சா? எல்லா ஊருமே சுருக்கி விட்டாங்க ஊர் உள்ள சுருக்கமா போயிட்டு ஆமாங்க. இருக்கு பேச்சு எனக்கு தான் சுருக்கம் தெரியல கோயம்புத்தூரை கோவை ஆக்கிட்டேன், ஆமாங்க ஆமாங்க மன்னார்குடிய மண்ணை ஆக்கிட்டேன், மணப்பாறையை மணவையின் மாத்தியாச்சு முதுகுளத்தூரை முதுவை ஆக்கிட்டேன், ராஜிங்கல மரம் ஆர்எஸ் மங்கலமா மாறி போச்சு ஆமா சதுர்வேத மங்கலத்தை எஸ்வி மங்கலம் ஆக்கிட்டேன். எஸ்எஸ் கோட்டை அப்படின்றது ஆரம்பத்துல இருந்த பேரு கேட்டீங்கன்னா சத்துர சம்ஹார கோட்டை அது எஸ்எஸ் கோட்டை நம்ம சொல்றாங்க ஆமாங்க. மாறிட்டு இருக்குல்ல ஆமாங்க. புதுக்கோட்டையை புதுகை ஆக்கி விட்டாச்சு புதுகை. காரக்குடிய காரை காரை ஆக்கியாச்சு. மேலோகத்தை சுருக்கி மேலூர். நல்ல வேளை மதுரையை மட்டும் தான் நம்ம சுருக்காம இருக்காங்க சுருக்காம இருக்காங்க. நல்ல வேளை அதையும் சுருக்கி நானும் கொஞ்சம் சுருக்கலாம். ரைய எடுத்துட்டு மதுன்னு வச்சுட்டானே சிக்கலா போயிரும் அதனால இருக்கிற வரைக்கும் சிறப்பா இருக்கணும் மேலோகத்தை சுருக்குனா மேலூருங்க அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? ஏன் அப்படி பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி சரியா பேசுறியா நான் என்ன விஷயம் நீ எதை பேசிக்கிட்டு இருக்க நீங்க தானே சரியா சொன்னீங்க. எதையுமே சரியா கேட்டுப்படுங்க எதிர்ப்பு சரியா இருக்க வேணாமா எப்படி? மேடுனா பள்ளம், இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், நடக்கும்னா நடக்காது, தெரியாதுனா தெரியும், புரியாதுனா புரியும், இல்லைனா இருக்கு. தானே உண்மை அப்ப மேலைனா என்ன ஒரு எதிர்ப்பு தான் மேலைக்கு எதிர்வதான் கீழே. அப்ப மேலூர்னா எதிர்ப்பு என்ன வந்திருக்கு கீழூரா? அப்படி சொல்ல தானேயா ஷோ, நான் பூலூர்ல அப்படி சொல்லாதீங்க நீங்க மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கோம்டா ஆமாங்க நீங்க வந்த வாகனம் நான் நிக்குதுல அப்படிங்க ஆமாங்க அவங்க இன்னைக்கு வரமா இருக்கு உங்களுக்கு வாகனம் கிடையாது. நீங்க எனக்கு இந்த வாகனம் இல்ல என் வாகனம் ஏன் எனக்கு தான் தெரியும் எப்படி எனக்கு தெரியாதுங்க என்னுடைய வாகனம் என்பது பேச்சு மட்டும் தான் என்னுடைய வாகனமே நாவை ரதம் போல் செலுத்தக்கூடியவன் அதனால தான் என்னுடைய பேர் அப்படிப்பட்ட பேர் சித்துக்களை கற்றவர். அப்படிப்பட்ட பெருமை இருக்கியா எத்தனை வகை சித்துக்கள்? மொத்தம் 8 வகை சித்துக்கள் 8 வகை சித்துக்கள். ஆமா. சிறுச, பெருசாக்குவா பெருச, சிறுசாக்குவா லேசான பொருள், லேசானதை கடினமா மாத்தி போடுவான் கனமான பொருள், அத லேசாக்கி போடுவான் தண்ணி மேல நடப்பான் நெருப்பு குடிப்பான் மணல கயரா அப்படியே திரிப்பான் கூடு விட்டு கூடு வாயும்ல பா, எத்தனை வகை சித்து? எல்லாமே பெருமையை நான் கேட்கிறேன் இவ்வளவு பெரிய 8 வகை சித்துக்களை நான் கத்து வச்சிருக்கேன் ஒன்னைக்கிட்ட ஏதாவது ஒரு சித்தாவது இருக்கா பூவந்தி ஐயனார் கொடுத்திருக்காருல. சும்மா தேவலாம் பேசக்கூடாது ஒரு வார்த்தை பேசுனா சரியா பேசணும் ஒரு வார்த்தை வெள்ளு, ஒரு வார்த்தை எப்படி வெள்ளு. சொல்றீங்க முத நீங்க 8 வகை சித்து. கடலை பருப்பு உனக்கு வாங்கி தரதுக்கு இவ்வளவு மனிதனுக்கு ஒரு சித்த கொடுத்திருக்காரு. ஏய் இது பொன்பொருள் கிடையாதுயா கொடுத்திருக்காருயா? காசு பணம் கிடையாது கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காரா கொடுத்திருக்காரு. எங்க எந்த சித்த கத்து வச்சிருக்கீங்க சொல்லு பாப்பா நீங்க கூடு விட்டு கூடு வாய்வேன் நாங்க வந்து வீடு விட்டு வீடு வாய்வோம். வீடு விட்டு விட விளக்கமா தெரியும் போறோம் வச்சுக்க முத ஏன்னா அளவுல உனக்கு பேச்சு கலவு எதை பேசுறீங்க எதை பேசணும் தெரியாது முத என்ன நீ பேசிக்கிட்டு பேச்சு முத என்னங்க? வீடு விட்டு விட என்ன அர்த்தத்தை பேசுற வீடு விட்டு வீடு போறதுண்டா சும்மா இல்லங்க. எதுக்கு நீ வரா நீ முத ஆமா, அடி வாங்கி உத வாங்கி வர்றதா? அப்புறம் எதுக்கு வரிய வீடு விட்டு வீடு போறதுண்டா? ஓ. இப்ப கண்டிலான்ல ஆமா. ஒருத்தர் வரி வசூல் பண்ணுவாரு. சரி கணக்கர்னு பேரு. ஆமா. ஒரு வீட்ல வரிய வாங்கிட்டு உட்காருவாரா? ஓஹோ. இன்னொரு வீட்டுக்கு போகணும். போகணும்ல. இன்னொரு வீட்டுக்கு போகணும். சரி. இன்னொரு வீட்டுக்கு போகணும். ஆமா. இதான் வீடு விட்டு வீடு வாயிறது. இப்ப இப்படி பாஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல வரி வாங்குறதா நிப்பாட்டிக்கங்க சரிங்க. வரிக்கு வரி எங்க வாங்கிராம வாங்க கூடாது. பாத்து கவனமா இருந்துக்கிறேன் கணவன் அவ்வளவு பெரிய பெருமைகள் புலத்துல உண்டு ஆமா அப்பா பேரு அப்பா வேற எங்க அப்பா வேற இருக்கீங்க எங்க அப்பா பிரம்மதேவன் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்மதேவன், பிரம்மா சதுர்முகன், அதேதான் நான்முகன். எங்க பண்ண எங்க அப்பாவுக்கு தொழிலு எங்க அப்பா படைக்கிறாங்க சிருஷ்டிகர்த்தா. ஆமாய்யா. விண்ணை படைச்சது எங்க அப்பா? மண்ணை படைச்சது எங்க அப்பா? புல்லை படைச்சது எங்க அப்பா? புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன் அது மூன்றறிவு. பறவைகளுக்கு நாலறிவு. விலங்குக்கு ஐந்தறிவு. மனிதர்களுக்கு மனிதருக்கு 6 உங்களுக்கு எனக்கு 7 தெய்வங்களுக்கு இவருக்கும் 8வது அறிவுன்னா ஓ, எட்டி அப்படி பிடி இல்லையா? எட்டி பிடிக்க எட்டி முடியாது. பிடிக்கணும் அது எட்டி பிடிக்கதான் பல சித்தர்கள் தவம் இருக்காங்க உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை படைச்சது ஊரா உங்க தந்தை. எங்க அப்பா தாயா எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது, அத்தனையுமே எங்க அப்பா தான் எங்க அம்மா படைச்சது, எங்க அப்பா தான் அப்ப என்னைய படைச்சது. அட ஏன் அப்பா தாயா அப்ப எங்க அப்பா வீர சோழன் சந்தைக்கு போயிட்டானா? ஏன் அப்படி பேசிட்டு இருக்க யார் யா நீ முத எந்த யார் நீ முத வார்த்தை அளந்து ஒழுங்கா பேச கத்துக்கணும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். சாணாமுனா தவறா பேசக்கூடாது பேசுற வார்த்தை சரியா இருக்கணும் வெட்டியை உடைக்காம போக மாட்டேன். நான் மிருதங்கத்தை தனியா வைக்காம போக மாட்டேன் எங்க அப்பாவும் எங்க அம்மா அடா தாயிலியாவா எங்க அப்பாவும் எங்க அம்மா இருக்கையில உங்க அப்பா அப்படி படைச்சாரு. ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படைப்பா இருந்தாலும் ஆரம்பம்னு ஒன்று இருக்குல்ல ஆமா. முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன் படைக்கக்கூடிய பெருமையில எப்படிப்பட்ட படைப்பு ஊத்த குளிக்கிற மண்ணை எடுத்து உதிர புண்ணை உண்டை செத்து வாய்த்த குன்னார் பண்ணு மாண்டம் வரையோட்டுக்கும் ஆகாதென்ற மாமல் கவி மேலோகத்துல இருந்து பிண்டத்தை பிடிச்சு போறாள் எங்கப்பா தெண்டத்தை குலைக்கிறாள் உங்கப்பா இந்த கண்டத்துல வெறும் முண்டமா வந்து விழுகிறாள் நீங்க படைப்புன்னு அப்படி இருக்கணும் ஓ, மறைமுக படைப்பு கீழ இருந்து செய்யறது அது உங்கப்பேன் மனிதர்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் பண்றது எங்க அப்பா. திருமணத்தை பண்றது உங்கப்பா தானே தெரிஞ்சு செய்யறது உங்கப்பேன் தெரியாம செய்யறது எங்கப்பேன் மேல இருந்து செய்யறது அது எங்க பண்ண எவ்வளவு நீளம் தொங்கும்? மனசியா மனசா? அப்படிப்பட்ட மனசியா இப்ப பூலோக கணக்குப்படி பூமாதேவிங்கிறது நிலம் யாரு? அது உங்க அம்மா இதுல உழுது தண்ணி வாச்சி பரம்படிக்கிறது யாரு? உன் தகப்ப வேட இப்ப விதை ஓடுறது ஏன் இப்ப வேட பெருமை இருக்கணும்ல அதுதான் எங்க அப்பா உங்க அப்பா தான். கண்டிப்பா கண்டிப்பா எங்க வீட்டுல உங்க அப்பா விதை போட்டாரு. உண்மைதான் 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 நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். சரி. ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி ஆமா. 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல ஓஹோ. அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? தம்பி
ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது எந்த முறையில் கேட்கணும் கணக்கு இருக்கு. தம்பி, நீ சொன்னான்னு சொல்லாட்டி இப்ப எங்க இருந்து டவர் கிடைக்கும் நீ நினைக்கிறீங்க? எங்க டவர் சாதாரண ஒரு செல்போனை வாங்கிட்டு அது எல்லா இடத்துலயும் கிடைக்குதா டவர்? கிடைக்காது. ஒரு இடத்துல கிடைக்குது, ஒரு இடத்துல கிடைக்க மாட்டேது. சிம்ம ஒருத்தர் கிடைக்குது, இன்னொருத்தர் கிடைக்க மாட்டேது. ஏன் ஒரே மாதிரி கிடைக்கணும்ல எல்லா இடத்துக்குமே? ஏன் கிடைக்கலன்றியா? ஏன்? அங்கதான் விஷயத்தை இருக்கணும். பூலோகத்துடைய யதார்த்த கணக்கு அப்படித்தாங்க. சரியான டவரா இல்லைன்னா பிரச்சனை தான். என்ன டவரு? ஆடவர் ஆடவர் என்ன பிரச்சனை தான்? நீங்க சொல்ற மாதிரி உடம்புலையும் சரியா இருக்கணும். வெங்காய சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்திரே பெருங்காயம் வேண்டான் ஏரகத்து பெருமானை சித்தர்கள் பாடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இத உடம்பை சரியா வைத்துக் கொண்டு உள்ளத்தையும் சரியா வச்சிருந்தாத்தே எல்லாமே இங்க சரியா நடக்கும். அதை காட்டுல இன்னொன்னு, அவனவன் வினையையும் அவனவன் பாவத்தையும் அனுபவிச்சே தீரணும். உலகத்தில் அவனவன் பாவ புண்ணியத்தை கத்தாப்புல வாழ்க்கையுடைய தலையில் எழுதுறது எங்க அப்பா. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. ஆமாங்க. கால் நொண்டியா இருக்கால்ல? பிறகு ரெண்டு இதெல்லாம் ஒட்டி பிறந்திருக்கு. சரி. வாய் பேசாத ஊமையா உண்மைதாங்க. பிறகு, கண்ணு தெரியாத குருடா பிறந்து. கண்டிப்பா. இதெல்லாம் காரணம் முற்பகல் வினை. முற்பகல் செய்யில் பிற்பகல். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அவர்களுக்கு பேரு மாற்று திறனாளின்னு பேரு. ஆமாங்க. மாற்று திறனாளி குறைபாடு உடையவர்கள் சொல்லல, ஆஹா. மாற்று திறனாளி இருக்கா. ஆமாங்க இப்ப சார். நீங்க ஒரு திறனாளினா அதுல இருந்து சற்று மாறுபாடு உடையவர்களா? இப்ப நீங்க பேசுறீங்க, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களே. கண்ணு தெரிஞ்சாலே வழியில போகும்போது கல்லு கிடந்துச்சுன்னா கண்டுக்கிறதே இல்ல. இல்ல கல்லுல தடுக்கி கீழே விழுந்தாலும் அதை பார்த்துட்டு பேசாம போவார். ஆனா கண்ணே தெரியாத இப்படி தட்டி தட்டி வந்து கல்லு பட்டுச்சுன்னா கல்லை எடுத்து ஓரமா போட்டு போறாரு. இப்ப கண்ணு இருக்க எல்லாருமே கண்ணு இருக்க ஆள் இல்ல. இல்ல. கண்ணு இல்லாதவர்களுக்கு கண்ணு தெரியாதும் இல்ல. உள்ளத்தால் யார் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். ஆனா பார்த்தா இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், சுரங்களை அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ. கவிஞன் அருமையா சொல்லி எப்படிப்பட்ட பாட்டு இன்னைக்கு பாடல் பெருமை சேர்க்கிறார்ல. உள்ளியர் தள்ளியராயினும் ஊழ்வினை மெல்ல மெல்ல நோண்டு இருக்கா. வினைவதைத்தவன் வினை அறுக்கணும்னா. தெனவதச்சவன் வினை அறுக்கணும்னா. பச்சவன் இருக்கணும். வழி தெரிஞ்சவன் நடக்கணும்னா. உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும்னாரு. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பெத்த தாய் தாப்பனை நம்ம பாத்துக்கிட்டோம்டா, ஆமா. நம்ம குழந்தைய நம்மள பாத்துக்கிட்டோம். யதார்த்த வாழ்க்கை தானங்க. பெத்த தாய் தாப்பனையும் தூக்கி போட்டு காலால மிதிச்சோம்டா, அடுத்த நல்லா ஜென்மத்துல நொண்டியா ஏய், தேவை. உங்க அப்பத்தாவுக்கு ஓரமா ஒரு தட்டு எடுத்து வைடான்னு நம்மால சொல்ல. அப்பத்தாவுக்கு தட்டு ஏமா இத்தனை தட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு தட்டை போட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு காரணம் தான். அப்பத்தாவுக்கு அந்த தட்டிலே வை. எப்ப பார்த்தா நம்ம 3 தட்டு இருக்கு, அதே தட்டுல போடுறியமான்னு சொல்ல. கடைசி காலத்துல அப்பத்தாவும் செத்து போச்சு. அந்த தட்டை எடுத்து மயங்காரன் யாருக்குமே தெரியாம பீரோக்கு கீழே ஒடிச்சு வைக்க. சரி. இந்த தட்டை எடுத்துக்கிற இப்ப எடுத்துக்க வைக்கிறேன்னு அம்மா விட்டு கேட்க. இல்லம்மா பிற்காலத்துல உனக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னு என்னமோன்றது கேட்க. இப்படி திரும்ப வாழ்க்கை நம்ம எந்த முறையில ஒருத்தரை பாத்துக்கிறோமோ அதே முறையில தான் அடுத்த நம்மள அருமையான விளக்கம் சார். பாத்து அம்மா தான் பேரு அப்பா எங்க அம்மா கேக்குறீங்க? எங்க அம்மா கலைவாணிங்க, தெரியாதால இருக்க முடியாது. கலைவாணி தான் எங்க அம்மா மட்டும்தான். அவருக்கு நம்மள இவ்வளவு அழகா பேசிட்டு சொல்லிட்டு செய்ய ஏதாவது பண்ணியா? களவாணி மயனம் யாரு வார்த்தை வந்து அடக்க தம்பி தேவலாம் பேசக்கூடாது. உலக என்னையா பேசிக்கிட்டு இருக்க? நேத்து எங்க வீட்டுல 2 லாடம் செம்ப காணா. யாரு உன் செம்ப காணோம்னா அங்க வைக்கிட்டு இருக்க. அந்த களவாணி இல்ல, கலைவாணி. லை பொடியா ஏன் வார்த்தை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்க? சரஸ்வதி 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 மயனா தெரியாதவங்க கட்டிக்கிட்டு இருக்கியா? முதுகுளத்தூர்ல கருவாட்டு கடை வச்சிருக்கேன். ஐயோ கருவாட்டு கடை வச்சிருக்கிறது வெள்ளச்சாலை கட்டின நரசு. எங்க அம்மா வீணை வச்சிருக்க சரசு. தமிழ் செல்வி தமிழ் செல்வி உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 216 ஆயுதம் எடுத்து 1 ஆக மொத்தம் 242 எழுத்துக்கள்னாரு. அப்படிப்பட்ட பெருமையா? அழைப்புகள். ஆமாங்க. தமிழ் செல்வி தாமரச்செல்வி கேள்விப்பட்டிருப்பிய. கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கட்டு சாமி. வேற என்ன? கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு அடையா அதை போய் கேக்குற. அதெல்லாம் தேவையில்லையா? கல்யாணம்லாம் ஆசைகளை வெறுத்து சும்மா இருக்கையா? பிடிக்காம விட்டுட்டு. பிடிக்க மாட்டேல. பிடிக்கல. ஆமாமா. பிடிக்கலைன்னா மண்ணெண்ணெய் ஊத்த வேண்டியதானே. பெட்ரோலையும் சேர்த்து வாங்கி ஊத்து. ஆசை பிடிக்கலன்னு நான் அறவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த 3 ஆசையும் விளங்கணும். வள்ளுவர் சொல்கிறார், யாதனின் யாதனி நீங்கியான் முதல் அதனி அதனி எதிலிருந்து நீ விடுபட்டு இருக்கிறையோ அதிலிருந்து உனக்கு சிக்கல் இல்ல, பிரச்சனை இல்லைன்ற. அதுபோல தாங்க. அருமையான விளக்கம் சாமி. ஐயாவும் கல்யாணம் ஆக மாட்டே இருந்தாரு. இருக்கணும்ல. ஆனா உங்களுக்கு எத்தனை யுகம்? நீங்க பாத்திருக்கீங்கன்னா ஒரு பொருள் மேல ஒருத்தருக்கு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுங்களே, அடையிற வரைக்கும் அது சும்மா இருக்காது. அடைஞ்ச பின்னால அந்த ஆன்மா ஒரு பொருளை பத்தி நீ தெரிஞ்சுக்கட. இந்த ஆசைன்றது எவ்வளவு பெரிய பெருமை கட்டியனா, எவ்வளவு பெருமை. 5 இருக்கு பாத்தீங்களா? ஆங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் அர்த்தம். இந்த 5 ஏன் இப்படி அலைவாயுது, இதை அடக்கணும்னு நினைச்சோம்னா அது அலைவாயத்தான் செய்யும். அது ஏன் அலைவாயுதுன்னு அறிந்து கொள்ள நினைச்சோம்னா அது அடங்கி போயிடும். இந்த விஷயமே. இப்ப நீங்க பாக்குறீங்க, கண்ணு இருக்கு, கண்ணுக்கு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண்ணை மூடி வச்சுக்கலாம். வாய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், வாயை பொத்தி வச்சுக்கலாம். காது ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே காதை கூட பொத்திக்கலாம். எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுக்குறமே. மூச்சு காத்து மனுஷனை பார்த்து நானும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், மூச்சு நின்று வச்சுன்னா என்ன பண்றது? பாடையில கட்டி தூக்கிடுவாங்க. அதுக்காக சொன்ன தூங்கும் போது மனிதனோட மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுனாரு. எதாவது சீரா இயங்கணுமோ அது வரைக்கும் பிரச்சனை இல்ல. சரிங்க சார். அந்த சமச்சீர்னு ஒண்ணு வச்சாங்க. முற்பிறவியில ஏதாவது பொண்டாட்டி உள்ள அது காட்டுன்னு எதையும் சத்துக்கு தக்கன ஒரு 52. அப்புறம் என்ன செய்ய? 52. ஆமாங்க. அதுல ஒரு ஊரே நீங்க தான் கிடந்துருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனைப்ப? 52 பொண்டாட்டி. ஆமா. இந்த 52 பொண்டாட்டிங்க சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டேலா? சிலிண்டர் சும்மா இருக்காளுக்கே தட்டுப்பாடு இருக்கு. நாங்க எதுக்கு பதிஞ்சிட்டு இருக்கீங்க? மனுஷ வாய் வயிறு சிலிண்டர் விலை ஏறி போச்சுன்னு எதுக்குது? இப்ப விலையே ஏறி போனா பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் போதும் சொல்லி வாங்க பார்த்தா அப்ப இங்க காசு இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்குங்க? உங்களுக்கு சுத்தமா ஆகல.
இல்ல குழந்தை எதுவும் இருந்துச்சு. அது ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்பெல்லாம் கிடையாது. பட்டற்ற துறவியா மாறிட்டு. இல்ல எப்படி குழந்தை பத்தைய ஆரம்பத்துல 3.25 நாடிகளை பெத்தெடுக்கக்கூடிய பெருமைக்குரிய பிள்ளை, 1.5 மணி நேரத்துல பெத்தெடுத்த பிள்ளை. அப்படிப்பட்ட 60 குழந்தைய பெற்றிருக்கேன். சும்மாவா? 60 பிள்ளை 52 பொண்டாட்டி. சும்மா கிடையாதியா? தீபாவளிக்கு துணிமணி எங்கேயா எடுப்பேன்? அத்தனையுமே எங்களுக்கு ஆடம்பர செலவுன்றக்காக நாங்களே இயற்கையாவே உற்பத்தி பண்றாங்க. போத்தீஸ்லயா? இல்ல போ தீஸ்ன்றாப்ல. போத்தீஸ். அதுக்காக. சரி சாமி. ஆமாங்க. 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? எதுக்கே தேவை? ஆதாரத்தை படைச்ச ஆதாரமா இருக்கிறதே நாங்க தானே. அப்புறம் எங்களுக்கு ஆதார் இல்லையா? சரிங்க சாமி. ஆனா இப்ப உள்ள ரூபத்துல ஆதார்ல உள்ள புகைப்படத்தை நம்ம ஓட்டையும் பார்த்தோம்னா ஆத்தாடி இந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா அவ்வளவு இருக்கு. இருக்கு. அவ்வளவு பெருமை இருக்கு. பாத்திரம் மகிழ்ச்சி உள்ள சத்தம் கிடைச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்கிறாங்க. அதற்கு நீங்க வாக்குறீங்க, தள்ளி இருக்கோம் தானே. ஒருவருக்கு இருவர். பெண்ணுடைய பேரு ஒன்று என் கூட பிறவாத சகோதரி நாமோதய வள்ளி. வள்ளியா? வந்திருக்கு. வந்திருக்கா? வந்திருக்கு. பேர் என்னது? வள்ளி. அத வள்ளியானே கேட்டேன். வந்திருக்கு. அத வந்திருக்கா? வந்திருக்கிறது வள்ளி. வந்திருக்கா வள்ளின்றீங்களா? இல்ல பெருமையா செய்யுங்க. அப்பா பேரை சொன்னீங்க, என்ன சொன்னீங்களே? நம்பிராஜே. அப்பா நம்பி எத்த தண்டி யார போய் மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்கியா? எவ்வளவு பெரிய மனுஷே அப்பா. இந்த உலகத்துல அத்தனை வருஷத்துக்கு 96 வயசுல உங்க அப்பா நம்பி மட்டும்தாயா கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்க அப்படி மனுஷன். சொல்லியா? அப்படிப்பட்ட ஆளுக்கு பிறந்துட்டு வெக்கம் இல்லாம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கியே. ஊடமாட ஒத்தாசிக்கு போவேனா? ஏன் நீங்க வந்துருந்த? எங்கப்ப அவன் எங்கடா நான் கம்பி கட்டினேன்? தெரிஞ்சா தெரிஞ்ச மாதிரி பேசுறேன், தெரியலனா தெரியலன்னு சொன்னேன். அப்பா நம்பி நிட்டு கம்பி கட்டாரு அப்புறம் தெரியல பார்க்கல என்ன நேரத்தா? 18ஆம் படியா மாதிரி சென்ட்ரிங் வேலை கொண்டு போயிட்டாங்க. தம்பி தேவனா பேச கூடாது. நான் பார்க்காம படிக்காம பேசல. அப்பா நம்பி கம்பி தான் கட்டாரு. அன்னைக்கு போயா நீ வேற பேசிக்கிட்டு இருக்க. முதுகடத்தூர் திருவாடனை அந்த பக்கம் தொண்டியில இருந்து அங்கிட்டு பாம்பன் ராமேஸ்வரம் வரைக்கும் ஓ பேர் தானே ஒட்டிருக்காங்க. இது நம்பி கட்ட கம்பிங்க, நம்பி கட்ட கம்பிங்கன்னு ஒட்டிருக்காங்களே. அந்த நம்பி கட்டுற கம்பி அந்த நம்பி இல்ல எங்க அப்பா. அந்த ராணாட்டார் முறுக்கு கம்பியை நம்பி கட்டலாம். அப்ப அவர் இல்லையா? இன்னும் கொத்தனார் வேலைக்கு மட்டும் வருவீங்களா? நம்பி கட்டாருன்னு அப்படிதான் அந்த இருக்கு. நம்பி இல்ல வேடு உள்ள நம்பி. பாத்திரம் மகிழ்ச்சி உள்ள சதி இன்னொரு பண்றது சதியாரு. அதை நான் கூடுவதற்கு பிறகு அவள் பேர் என்ன? அவ பேர் சப்பட்டை. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? உருண்டையாக இருந்தது. நீங்க என்ன செஞ்சீங்க? அடித்து சப்பட்டை ஆக்கி நீ மறுபடி வர சொன்னா உருட்டி விட்டு போறேன். ஓ உருட்டுங்க. வாமா சப்ப விட்ட வாமா சாமி அவரை சொல்லுங்க. வாங்க பாருங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தங்கி விடலாமா? பிரம்மச்சாரி 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 சாமி தங்கி விடலாமா? பாத்திரம் பெருமோட மகிழ்ச்சியா இருக்கு. இல்லங்க? இப்படி இல்லமா? ரெண்டு பேருக்கு பொருத்தம் மட்டும் யாருக்குமே அமையாது. சரியான பொருத்தம் மட்டும் இருக்கணும். வாழ்க்கையில வருத்தம் வந்துட கூடாது. நம்ம கவனமா இருக்கணும். அடுத்து யாரு இருக்கா? ஏன் தங்கச்சி கூப்பிடுறீங்களா? அள்ளிக்கண்ணு. அன்பு சகோதரி சகோதரா அழைத்த காரணம் நமது இடத்துக்கு பிரம்மா வலதுதோட இருந்து தோட்டி வித்தவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகாமுனிவர் நம்மை நாடி வந்திருக்காரா? பிரம்மாவின் புத்திரரா? கலைவாணின் மைந்தனா? அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். வாருங்கள் கலைவாணி போற்றும் புதல்வரி கான பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான அலைவானே கலைவாணி போற்றும் புதல்வரி. தம்பி நல்லா வைங்கப்பா. சுத்தமா குறைஞ்சிருச்சு. கலைவாணி போற்றும் புதல்வரி கான பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி. வீழ்வி மலையில் ஒரு வடமலராக வீடிவர் குலத்தின் திருமகனாக கலைவாணி போற்றும் புதல்வரி காண பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி.
விளையாடுவங்களே தங்களை பார்த்த பெருங்கொண்ட மகிழ்ச்சி வாழ்க வளர்க என் ஆசைகள் உனக்கு எப்பொழுதும் உண்டு அதனால பெருமைக்குரிய உன்னை பார்க்கும் பொழுது கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு நயம் போடவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் துதியோடு நயம் போடவே துணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது வாடகிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிகளும் சொல்லை அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மழை மீது துகிர சரசங்கள் பகிர மோகங்கள் ஆரம்பமே நல்ல மலையாரில் நீசமொரு கோடி நெத்தமெடு வீணை பாடுவே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே மாலை கொண்டாடுவேனே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கூவுகின்ற குயிலை கூண்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னாள் பாடாதம்மா சோலை மகிழ் தன்னை திரை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னாள் ஆடாதம்மா நாடோறும் ரசிகள் பாராட்டும் கலைஞர் காவல்கள் எனக்கு இல்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனப்பாடி பாடுவேன் கள்ளி என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போடவே இணையாகும் துணையாகும் சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் வாழ்க வெள்ளாட்டு என் ஆசைகள் உனக்கு எப்பொழுதும் உண்டு மகளே வாழ்க வளர்க திருமணத்தை மும்மடியா தமிழ்கின்ற தேவாமிரதத்தை வார்த்து எம்மன மகளை என்பது வாடி பண்பா வளமந்து அன்பார் வெட்ட ஆரங்கே என் பக்கத்திற்கு வச்சு நான் தரக்கூடிய பொன்னான வாழ்த்து என்று பெருமை உணர்ந்தாலும் உன் நாடு எப்பேற்பட்ட நாடுகளை வார்த்தை கேட்டுட்டு மற்றவர்த்த பேசுவோம் நாடு கேளுங்க சாமி என்ன கேட்க போறீங்க நாட்டுடைய பெருமைகள் எப்படிப்பட்ட சிறப்பு இருக்கிறது பண்ட பிடிக்க கண்டு ஓடிவா கண்டு மொழி மாறே தாங்கள் வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஓதி ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடு பூமி ஞான நிலைதான் அந்த சுவாமி 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 ஞான நிலைதான் அந்த சுவாமி 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 ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடு பூமி நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிய நாடு இருந்தாலும் தாயும் நந்தையும் யார் என்ற கூட்டம் கேட்டு கந்தமாரர் கிழந்து முகமா ஆதே கந்தமாரர் கிழந்து முகமாதே கந்தமலர் கிந்து முகமாதே மாதே மாதே கந்தமலர் கிந்து முகமாதே தங்கள் தந்தை தாயின் பேரனவோ ஓ தந்தை பேர் நம்பி
ஆக தேடற்கரிய செல்வமாகிய நாடனகிறீர்கள் பட்டத்தில் மற்றும் வெற்றுமத்தின் நடுவருக்கு ஒற்றை இடமாய் விளங்கக்கூடிய வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க என்னாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல முல்லையும் குறிஞ்சியும் முறையிட்டு இருந்து நல்லையால் பழிந்து நடுங்கும் துயரத்து பாலை என்பதில் வடிவம் கொள்ளும் ஐநலமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். அதில் குறிஞ்சி நிலைமை இனமாகும். அது மட்டுமல்லங்க மேற்கே பவளமலை வேங்கட மேற்வடக்காம் ஆறுக்குரிய நிகழக்காம் தெற்கே பினாகமா திகழ் 20 காதமா ஒரு காதத்துக்கு 10 மைல் 20 காதத்துக்கு 20 பத்தா 200 மைல் சுற்றுலா இருந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூளையில தினே வச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடு ஊரு சிற்றூர் நிலமா குறிஞ்சி நிலம் தந்தை பேரை நம்பி தலைவர் தாய் பேரை நங்கை மோகினி எனது பேரை வள்ளி எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பெயர் உண்டு என காரண பெயர் கருத்து பெயர் தத்துவ பெயர் தத்துவ இடப்பெயர் பொருவிக பெயர் நட்டப்பு பெயர்னு சொல்லுவாங்க. காரண பெயர் எடுத்துக்கிட்டா கனக வேங்கை பூங்குரத்தியால் கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசி தத்துவ பெயர் விளிமலர் தத்துவ இடப்பெயர் பசுங்கிளியால் பூர்வீக பெயர் சுந்தரவள்ளி. ஆக நடப்பு பெயரோ வள்ளி வந்ததினக்கம் காவல் அமைத்திருப்பது பரன் அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு விவரம். வந்த உடனே அருமையான வாழ்த்து பாட்டு பாடு. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பா போத பாட்டு பாட சொல்ற என்ன நடந்துகிட்டு இருக்கு பாட்டு பாட சொல்ற மிச்சம் மிச்சம் இருந்தா சாப்பிட்டு பேசாம படுத்துரு உசுர வாங்காத நாடகத்துக்கு எடுத்து கூடாது. அதுல இருந்து நீயும் பாட்டு பாடு பெரிய ஒரு பெரிய இசைஞானி இளையராஜா நான் பெரிய குயில் பாட்டு சித்திர வந்ததுல இருந்து எங்களை 72 பாட்டு பாட சொல்லிட்டு கதை நடந்துகிட்டு இருக்குல்ல. இது என்ன நேரம் நாரதர் வள்ளி தர்க்கம் பண்ற நேரம். சரியா பேசாம அமைதியா இருக்கணும். ஒரே அட்டி அட்டிச்சல் வச்சுக்க சரி ஆமா இருக்கட்டும். ஆக இடத்துல அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க மற்றற்ற மகிழ்வு முறையான பாடல் பாடுனீங்க. ஏன்னா வண்டி வெள்ளி கற்கண்டு மொழி மாதிரி நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்கோதுன்னு முறையான பாடலை பாடுனீங்க. ரொம்ப சந்தோஷம். இருந்துட்டாலும் இவ்விடத்திலே கேள்விக்கரைகளை தொடுக்க அவான்றது நினைக்கிறீங்க. வாங்க சாமி என்ன கேட்க போறீங்க என்ன பேச போறீங்க? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னிடம் பேசும்பொழுது ரொம்ப பக்குவமா ரொம்ப நிதானமா ரொம்ப கவனமா ரொம்ப தெளிவா நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா முறையா வருவீங்க. ஒருவேளை முறை தவறிட்டுன்னு வைங்களே அவரை கலையரிசி இப்படி பேசி போட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. என்ன பேச போறீங்க? ஏன்னா ஒரு அறிவு உள்ளதுன்னு என்ன சொல்லுவாங்க ஈரறி உள்ளது மரத்திற்கு 3 அறிவு உள்ளது நீர்வாழ்வன 4 அறிவு உள்ளது பறவைகளுக்கு 5 அறிவு உள்ளது விலங்குகளுக்கு 6வது அறிவு அது மனிதனுக்கு உண்டு. மனிதர்களுக்கு என்ன அறிவு? பகுத்து ஆராயக்கூடிய அறிவு மனிதனுக்கு என்ன? எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. எது தப்பு எதை சரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தீர்மானிக்கக்கூடிய அறிவு மனிதன்ட்ட இருக்கு. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை பேசலாம் எதை பேசக்கூடாது எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது. ஆக சிற்றறிவு நுண்ணறிவு கேளறிவு வாழ்க்கையில பகுத்தறிவு கண்டிப்பான விஷயம் மனிதனுக்கு இடத்துல எதை பேசுறது விட எதை பேசக்கூடாது தெரிஞ்சு வச்சிருக்கணும். எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளி இருக்காங்க. மேடையினுடைய சபை நாகரிகத்துக்கு அழகாத கண்டிப்பா இருக்கணும்லங்க. இது வந்து தர்க்க சபை. இந்த தர்க்க சபையில யாருகிட்ட என்ன விஷயம் இருக்கு யாருகிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு. அப்படிதானே நம்ம 2 பேரும் தராசு தட்டு மாடி தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு? கீழே உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. கீழே உட்கார்ந்து நம்மள மேல நின்று நாடகத்தை ரசிக்கிறாங்க. அவங்க தான் இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய முள்ளு. ஆக பேசுற பேச்சு ரொம்ப மரியாதையா சபை நாகரிகத்தோட பேசணும். அப்படிதானே அறிவாளி சேர்ந்து எத்தனை பாதை? 3 பாதைங்க. அறிவாளி முட்டாள் சேர்ந்தா 2 பாதைங்க. முட்டாள் நீங்க அறிவாளியா பேசக்கூடியவங்க பேசி பாப்பா வாங்க. ஏன்னா வள்ளுவர் பிறந்தே அழகா சொல்லிருக்காரு. எப்படின்னா யாகாபா ராகினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பா சொல்லெடுக்கப்பட்டு பெருமை சேர்த்திருக்கிறார். நான் குரலை முடிக்கவே இல்ல. நீங்க ஆரம்பிச்சு நான் முடிச்சு வச்சிருக்கேன். அப்படியே நீங்க ஆரம்பம்னா முடிவு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவு ரொம்ப அவசியம். முடிவு என் கையில தான் இருக்கு. முடிவு சரியா இருந்தா நீங்க என்ன சொல்றது முடிவை பத்தி பேசுறது முன்னுரை எழுத மட்டும் போதாது முடிவுரையும் சரியா இருக்கணும். அப்புறம் என்ன முடிவு என் கையில இருக்குங்க. யார் சொன்ன அப்படி நினைக்கிறீங்க? என் கையில தான் இருக்கு. அது யார் கையிலயும் கிடையாது. அப்படி கிடையாது. எந்த முடிவும் யாரும் எடுக்க முடியாது. அப்படி நீங்க சொல்லாதீங்க. அரசு அன்று கொள்வா தெய்வம் என்று கொள்வனார். அட யார் அவர் சொல்றீங்க? அரசு அன்று அதே எதுக்கு பேசுறீங்க? நீங்க முடிவெடுத்தா சாட்சி பண்ணலாமா? பாருங்க என்னால தான் என் கையில தான் இருக்கு முடிவு. அது நீங்க நினைக்கிறீங்க. அப்படி முடிக்க வேண்டியது நானே. எந்த வேலைக்கு தீர்மானிக்கிறதா எதை செய்யணுமோ அப்பப்ப அதை செய்யணும் எனக்கு தெரியும். நடத்துறது நீங்க இந்த இடத்துல சட்டம் போட கூடாது. நாடகத்தை நடத்துறது தானே. நாடகம் நீங்க போடலாம். நடத்துறது தானே. சும்மா அட்டட்டி பேசி அம்பலகாரம் மட்டும் நீங்க வாங்கி பேசி ஒண்டி புலி பட்டு வாங்கி நடத்துறீங்க. ஒண்டி புலி பட்டு இது எந்த புராணம்? படிச்சிட்டு வரணும்ல. உங்க சொந்த புராணமா? இருக்குறல்ல. ஏறுங்க. வரலாறு இருக்குல. தீனார் சுட்டப்பன் உள்ளாறு மாறாவினார் சுட்ட வடுன்னு வருது. எல்ல கொட்டுனா அள்ளிப்புடுவாங்க. எல்ல கொட்டுனா அல்ல முடியாது. பசித்திரு அடித்திரு புளித்திரு சொன்னேல்ல. ஆக பதவி இருக்கும் பொழுது பணிவு ரொம்ப அவசியம். பணிவு இருக்கணும். துணிவு ரொம்ப அவசியம். ஆனா பணிவுலயும் சரி நான் ரொம்ப துணிவாற்றலாம் நானு. இருந்தா நல்லது. ஆமா துணிவு அதிகமாவே இருக்கு. பேசி பாப்போம். இனிய உலவாக இன்னாத குரல் கடி இருப்ப தாய்க்கு வர தட்டு சொல்லிருக்காங்கல்ல. ஆக இனிமையான சொற்கள்
இருக்கும்போது கடுமையான சொற்களை பயன்படுத்தாத. ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா காய்களை ஏன் சாப்பிடுறீங்க? பழங்களை விட்டுவிட்டு ஏன் காயா போய் சாப்பிடணும்? நல்ல சொற்கள் இருக்கும்போது எதுக்கு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அப்படிங்கிற இடத்துக்கு போகவே கூடாது. இருக்கணும்ல. பேசி பாப்போமா? பேச வந்திருக்கா. இப்ப நான் பேசினேனே சரி. வந்த உடனே நட்ட வந்து கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. உண்மைதான். கேள்வி கணைகளை தொடுக்கணும் வந்துட்டீங்க. ஆமாங்க. நீங்க என்ன கேட்க போறீங்கன்றதுக்கு முன்பதாக சரி. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவு சரியா இருக்கணும்ல. கண்டிப்பா வரீங்களா? நான் ஒரு குரலை தொட்டி வச்சேன். சரி. ஏன்னா வாதி பிரதிவாதின்னு இருக்கு. எதிர்வாதம் ஒரு புரியணும்ல. குரலை தொட்டு வச்ச உடனே சரி. நீங்க எட்டி பிடிச்சு பேசுனீங்க. உண்மைதான். யாகாவா ராகினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பா சொல்லெடுக்கப்பட்டு அடுத்தபடி சொல்லி முடிச்சேன். பேசுனீங்கல்ல. பேசணும்ல. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? என்னத்தா? அண்ணே கேள்வி கேட்பமா நாரதர்ட்ட கேட்கலாமா? சொல்லுங்க சும்மா. நான் நல்லா கேட்பேன். நான் ரொம்ப நல்லா கேட்பேன். நான் நல்லா நான் கேட்பேன். அடிப்படை நாகரிகத்தோட கேட்பேன். அடிப்படை நாகரிகம் தவறாம பேசணும். அதனால தான் இங்க இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்படிதான் பேசுறது பேசணும். தப்பு இல்லையா? பேசி பாப்போம். கண்டிப்பா. நான் கேட்டேனே குரலு. சரி. குரலை படித்த உடனே குரலை பத்தி நான் பேசின உடனே ஓஹோ. நீங்க தொட்டு பிடிச்சு எட்டி பிடிச்சு நீங்க பேசுனீங்க. கண்டிப்பா நான் படிக்கிறேன். அப்படிதானே? உண்டு. நான் கேக்குறேங்க. என்னம்மா? இந்த இப்ப 3 மதம்ன்றாங்க. சரி. 3 மதம் என்ன மதம்? இன்னைக்கு அதிகபட்சம் எல்லாரும் தெரியும் கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம் அப்படி இன்னைக்கு புனிதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், அதை இந்து தவிர்த்து மதம். பல்வேறு கூற்றுகள் நிறைய இப்ப இருக்கு. இந்த கிறிஸ்துவ மதம் அப்படின்னா அதுக்கு ஒரு நூல் இருக்கு. ஆமா. அதுக்கு நூல் என்ன நூல் சொல்லுவாங்க? கிறிஸ்தவத்திற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் நம்ம சொல்றோம். புதிய ஏற்பாடு பைபிள்னு சொல்லுவாங்க. ஆமா. இஸ்லாமிய மதத்துக்கு என்ன நூல் திருக்குர்ஆன் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருக்குர்ஆன்ற நூல் இருக்கு. புனித நூலா இருக்கு. நம்ம இந்து மதத்துக்கு ஒரு நூல் இருக்கு. அது பகவத்கீதை அது பகவத்கீதைன்னு சொல்றாங்க. ஆமா, இருக்குல்ல. இப்படி 3 மதத்துக்கும் ஒரு நூல் ஒவ்வொரு இருக்கு. நூலுக்கு ஒரு புனித நூல்ன்றது இருக்கு. பெருமை இருக்கு. ஆமா, வழிபாடு வேற, கொண்டாடுகள் வேற. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல் இருக்கு, பெருமை இருக்கு, ஆமா. சிறப்பு இருக்கு. சரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆமா. 3 மதத்துக்கும் வெவ்வேறு நூல் இருக்கு. சரி. ஆனா உலக பொதுமறையான நூல் என்ன நூல்னு சொல்வாங்க? உலகத்திற்கே பொதுவான கருத்தை சொல்றா திருக்குறளை நம்ம உலக பொதுமறைன்னு சொல்றோம். அப்படியா? ஆமா. உலக பொதுமறை நூல்ல திருக்குறள். உண்மை. அப்படிதானே? சரி. நல்லா தெரியுமில? தெரியுதுன்னு நான் சொல்றேன். கேக்குறேங்க. ஆமா. இந்த திருக்குறள் நீங்கல சரி. இந்த திருக்குறளை தவிர்த்து சரி. எங்க ஒரு 2-3 பேரை சொல்லுங்க பாப்போம். எதுக்கு? அதுக்கு தேன் திருக்குறளுக்கா? காசு வாங்குறீங்கல்ல? காசு வாங்குறதே திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு அப்படி கிடையாது. திருக்குறள் காசு இல்லைனாலும் பேசணும். இரியா. அதான் திருக்குறளுக்கு அழகு. அப்படி கிடையாது. அங்கதான் நீங்க வாங்குற காசுக்கு உழைக்கணும். நான் வாங்காத உழைப்புக்கு காசுக்கு உழைச்சிட்டு இருங்க. இருக்கேன். அப்புறம் என்ன? உழைப்புக்கேத்த ஊதியம். கண்டிப்பா. செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க. உண்மை. இல்லன்னா காசு லவிக்காதீங்க. இல்ல நீ சொல்ற உண்மைதான் வழியாக. இப்ப திருக்குறளை தவிர்த்து எங்க 2-3 பேரை சொல்லுங்க பாப்போம். இப்ப திருக்குறளை எழுதுனது யாரு நீங்க சொன்னீங்க? திருவள்ளுவர் பிறந்தகை. இப்ப திருக்குறளை தவிர்த்து திருக்குறளுக்கு 2-3 பேரை கேக்குறீங்கல்ல? ஆமா. இப்ப திருவள்ளுவர் எழுதுனான திருக்குறள். ஆமாங்க. இந்த திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர்ன்ற பேர் தவிர்த்து எங்க நீ 2-3 பேரை சொல்லுவாப்பா? பேர் சொல்லு. உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்டேன். நானும் கேட்டுக்கனே. அப்படியா? நீங்க தான் கேட்கணும் எதுவும் சொல்லலையே. நாங்க திருக்குறள்ல இருந்து கேட்டோம்னா நான் திருவள்ளுவர் இருந்து அதுல கேப்பா. வள்ளுவர் பிறந்தகை. பேசுவோம் தப்பு இல்லைங்க. அப்படியா? அப்படிதானே? பார்க்கலாம். அப்புறம்? இப்ப குறள்னு எடுத்துக்கிட்டா சரி. மொத்தம் நம்மளுக்கு கிடைச்சது எத்தனை குறள்? அந்த கிடைச்ச குறளுக்கு எத்தனை அதிகாரமா வகைப்படுத்தி கொடுத்திருக்காங்க? அதிகாரமா? எத்தனை அதிகாரம்? அதிகாரம் பண்ண கூடாது. அதிகாரம் இருக்கும் தான் பேசுறோம். செல்லாது. செல்லும். செல்றது எத்தனை நிக்கிறான்? செல்லா காசாக்கி இது புடிக்குது. சங்கரன் கொடுத்த அதிகாரம். நிக்கக்கூடிய பெருமை இருக்கணும். தெரியாமது. சொல்லு தாமத. கேக்குறேன். என்ன? அதிகாரத்தை கேட்டீங்கல்ல? ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை பாடல்? ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை பாடல் கேக்குறீங்களே? ஒரு பாட்டுக்கு எத்தனை சீரு? அது சரி. சார். ஒரு பாட்டுக்கு எத்தனை சீரு? இருக்கணும்ல. இப்ப திருக்குறள்னு எடுத்துக்கிட்டா சரி. உதடுகள் ஒட்டாத குறள்னு ஒண்ணு இருக்கும்ல? ஓ. என்ன குறள்? உதடுகள் ஒட்டாத குறள் ஒண்ணு இருக்குல்ல? அப்ப உதடுகள் ஒட்ட மாதிரி ஒரு குறள் இருக்கும்ல, அது என்னது? எது ஒட்டுது? எது கை தட்டுறீங்க? ஒட்டியும் ஒட்டாம இருக்கதே. கை தட்டாதீங்க. சொல்லுங்க. நீங்க கை தட்டும் பொழுது எனக்கு வயிறுலாம் எரியுது. தண்ணிய குடி. இங்கிட்டு குத்தி இங்கிட்டு பாயிர மாதிரி இருக்கு. குத்துறதே வந்ததே. நான் ரெட்ட கத்திமானி. சரி. தீட்டுற கத்திலே பதமாத்திர உன்னைய போயிருவேன். குத்தி விடாம பாத்து பரமா இருக்க. குத்தி இழுத்து புடுவேன். கத்தி எடுத்து பாத்து பரமா இருக்கடா. கத்தி எடுத்த குத்திய திட்டறனே. கத்திய திட்டற புத்திய திட்டணும் போதே. ஒரு விஷயம் தெரியுமா? கேட்ட கடிக்கு மறுப்பு ஒருவரை சொல்லுங்க. கத்தியால குத்தினா அது கொலையா? சரி. நாமளே கத்தி எடுத்து குத்திக்கிட்டா அது தற்கொலையா? புத்திய திட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். புத்தி அதுக்கு தேவை இல்ல. உங்களுக்கு புத்தி இருக்கா முத? புத்தி இருக்குதா ஒண்ணு புத்தி பேசுறேன். நாம பேச கூடாதுன்ட்ட. உன்னைய சுத்த புத்தி இருக்கு. எல்லாத்தையும் பேசுற மாதிரி பேச கூடாது. அப்ப எல்லாத்தையும் பேசுற நீ புதுசா பேசுறியா? எல்லாத்தையும் பேச உனக்கு என்ன தெரியுமா? எல்லாம் தெரியுமா நீ? கேட்ட கடிக்கு சொல்லுங்க. இரியா. ஓங்கி பேசி என்ன? இப்ப நீங்க பேசுறீங்க. கேட்டவன பதில் சொல்லுமா? ஒரு விஷயம் தெரியுமா? முத ஆம்பளம் இப்படி பேசி பேசவே கூடாது. பொம்பளை நீ இப்படி வாய் சொல்ல. ஆம்பளம் இப்படி பேசி பேசலாம் அட்டா தரித்திரம். அத்தனை சரித்திரம். பொம்பளை பேசினாதான் சரித்திரம் இருக்காங்க. கருத்து கொண்டு வந்து தெரியாம பேசும்போது கேட்டீங்கல்ல? பேசுற பொறுமை நீங்க சொன்னீங்கல்ல உதடுகள் ஒட்டாத குறள் என்னன்னு கேட்டு. நான் உதடு ஒட்ட குறள் தான் கேட்டனே. ஒற்ற குறள்னு கேட்டீங்க. ஆமா. நான் கேக்குறேன். ஆமா. குறள்ல மொத்தம் வந்து இத்தனை குறள்னு ஒரு கணக்கு இருக்கு. சரி, இருக்கட்டும். அதுல முதல் குறள் ஒன்னு இருக்குல? ஆமா. அந்த குறள் என்ன குறள்? முதல் குறள் ஒன்று இருந்தா கடைசி குறள் ஒன்று இருக்கும்ல, அது என்ன குறள்? என்ன குறள்? அடா செக்கையா. நான் கேக்குறேன். கேக்கலமா? அந்த முதல் குறள்ல அதிகாரம் என்ன? கடைசி குறளோட அதிகாரம் என்ன? அந்த அதிகாரம் பேசுமா பேசுறீல குறளை பத்தி சார் பேசு. கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கப்படும். கேட்டோனே கொடுத்தது, அவன் கருணை, கேட்காமற் கொடுத்தவர், அவன் பாரி, செத்தும் கொடுத்தவர், சீத காதி, கொய்து கொடுத்தவர், குமணவள்ளல், அறுத்து கொடுத்தவர், சிபிச்சக்கரவர்த்தி, குடிக்க கொடுத்தவர், என்ன பண்ணாயினா? இப்படி எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? கொடுத்து சிவந்த தானம் கேட்டால் தானம் கிடைக்கும். கர்மம் கேட்டால் கர்மம்
கிடைக்கும். இது கேட்டா இது கிடைக்கும். கேள்வின்னு ஒண்ணு கேட்டா கட்டாயம் பதில் கிடைக்கும். கட்டாயம் பதில் கிடைக்கும். உண்மைதானே? நாங்க ஏராளமாக கேட்டா தாராளமா கொடுத்துட்டே இருப்பேன். அப்படியே உண்மை. கொடுக்கக்கூடிய மனசு இருக்கா? எக்கச்சக்கம். பாப்போம். ஏராளம். தவத்திற்கு ஒருவர். தமிழுக்கு இருவர். குலத்திற்கு மூவர். சமத்திற்கு நால்வர். சகலத்திற்கும் 5 பேர். சுவைகள் 6 ஸ்வரங்கள் 7 கிரகங்கள் 9 திக்குகள் 8 பசி வந்தால் 10 பறக்கும் ஆபத்துக்கு உதவா பிள்ளை. அறம் பசிக்கு உதவா அன்னம். தாகத்தை தீரா தண்ணீர். தரித்திர மரியா பெண்டீர். கோபத்தை அடக்கா வேந்தன். குருமலை கொல்லா சீடன். பாபத்தை தீரா தீர்த்தா. பயனில்லை வாழ்க்கையில இருந்து எழுதானே. உலகத்துல 7 மருந்து பயன் இல்லாம போயிடக்கூடாது உண்மைதானே? சொல்லிருக்காங்கல்ல. உண்மைதானே? அரும கோடி விட்டால் நறுமண குண்டு போ. அரும கோடி விட்டால் கட்டியும் ஆகுமா? இரும கோடி விட்டால் எதிரவனை விளங்கி விடலாம். நரம்பு கோடி விட்டால் அதற்கு நாம் என்ன செய்வதுன்னா ஓரத்தில் ஆடாத ஆட்டம். இரட்டில் கற்காத கல்வி. மூவட்டில் நடவாத திருமணம். நாலட்டில் பிறவாத பிள்ளை. ஐந்தட்டில் தேடாத செல்வம்னு. ஆறட்டில் சுற்றாத சாவுனாரு. ஏழட்டில் பண்ணாத தேரவுனாரு. எண்ணத்தில் ஓய்வு அடையாத விளங்கினாரு. மனிதனுடைய வாழ்க்கை 8 புடிச்சு 8க்கு சிறப்பு சத்தார்னே. எட்டுக்குள்ளே அடக்கம் இருக்காங்க. உண்மைதானே? வாழ்க்கையில வர்றதும் போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது புகழும் பழியும் போனால் வராதது வானமும் உயிரும் நம்முடன் வருவது பாவ புண்ணியம் அடக்க முடியாதது ஆசைக்கு துக்கமும் தவிர்க்க முடியாதது பசிக்கு தாகமும் எல்லாருக்கும் சமமானது. அது பிறப்பு இறப்புன்னு அப்படியா? கொடுத்திருக்கால. உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 உயிர் மெய் எழுத்துக்கள் 216 ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் 247 எழுத்துக்களை கொண்டது என்ன எழுத்து? தமிழ் மொழி தமிழ் எழுத்துக்கள் மொத்த தமிழ் எழுத்துக்கள். இருக்குல்ல. ஆக வல்லினம் என்பது கசட தபற மெல்லினம் என்பது எங்கட நமன இடையினம் என்பது எரட வளலன வல்லினம் என்பது தா மெல்லினம் என்பது மீ இடையினம் என்றால் இல் என்று சொன்னா மூன்றை சேர்க்கும்போது தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும் தமிழ் என்றாலே அது அமிர்தம் ஒழிக்கக்கூடிய அற்புத மொழி தமிழ் ஆக மொழிதான். தமிழ் மொழி அற்புத மொழின்னு சொல்லிருக்காங்க. உண்டு. சொல்லிருக்காங்கல்ல. இருக்குல்ல. அறம் மரம் மோதினா அங்கே கிண்ணற பிறக்கும். மல்லைக்கு மோதினா அங்கே தீப்பொறி பிறக்கும். மல்லைக்கு மண்ணாங்கட்டி அங்கே மோதினா தூசி பிறக்கும். தேங்காயும் கல்லு மோதினா அங்கே தேங்காய் உடைவிடாங்க. மனிதன் மனிதனுக்கு சொல்லுது. அது திருக்குறள். மனிதன் தெய்வத்தை பார்த்து சொல்லுது. தேவார திருவாசகம். தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொல்லுது. அது பகவத்கீதைனாரு. சரியா இருக்கா? சரியா இருக்கணும். எந்த வேகத்துக்கும் போவான். அப்படியே என் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். சரி பேசக்கூடிய வேகம். அது விவேகத்தோட இருக்கும். சார் நல்லது. நல்லா இருக்கு. பேசுவோம். எனக்கு இப்படி பதில் சொல்றால ரொம்பவே பிடிக்கும். எனக்கு கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லணும்னு எனக்கு பிடிக்கும். கேட்காரத்துல நான் எங்கேயும் சொல்றது இல்ல. எங்க தேவைப்படுதோ அங்க மட்டும் பயன்படுத்துறேன். விளக்குன்னு ஒண்ணு இருந்தா தூண்டுகோல் ரொம்ப அவசியம். ரொம்ப தூண்டி விடக்கூடாது. அளவோடு இருக்கணும். அளவோட இருந்தா அதுக்கு பெருமை. இல்லாட்டி தூண்டுறாளுக்கும் பிரயோஜனம் போயிரும், விளக்குக்கும் பிரயோஜனம் போயிரும். ஆமா. ஆனா நீங்க நல்லா பேசுறீங்க. சரி. நாடகம் நடக்கக்கூடியது ஸ்ரீ வள்ளி திருமணம். நாடகத்தினுடைய கதாநாயகன் நாடகத்துக்கு கதாநாயகன் முருகப்பெருமான். கதைக்கு நாயகன் உங்க அப்பா நம்பி மண்ணே முருகபெருமானிங்கல்ல இருக்காரு. முருகபெருமானுக்கு சரி. முருகபெருமானுடைய தந்தை யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள்? 5 முகம். 5 முகம். சரி. 5 முகங்களுக்கு பெயர் என்ன? ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம். இது ஈஸ்வரனுக்கு உண்டான 5 முகம். ஆக ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் உண்டு. இருக்குல்ல? கண்டிப்பா. முருகபெருமானுக்கு ஒரு முகம் இருக்கு. அது அதோ முகம் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய உண்மைதான். சடாச்சார முருகபெருமானுக்கு இருக்கணும்ல? சொல்லிருக்காங்கல்ல. சொல்லிருக்காங்கல்ல. 4 பேர் போன பாதையில போரும் இருக்காரு. 4 பேர் மேய்க்க வாழணும் வாழ்ந்து காட்டினாரு. 4 பேர் போன பாதையில போகணும். யார் யாரு? அப்பர் சுந்தர மாணிக்கவாச திருஞான சம்பந்தர் வழியில போடானார். 4 பேர் மேய்க்கபடி வாழணும்னா மாதா பிதா குரு தெய்வர்கள் மெச்சபடி வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே காட்டினார். இதிகாசம் என்பது மொத்தம் 2 இருக்கு. அஷ்டமா சித்துக்கள் என்பது 8 இருக்கு. ஈரேல 14 உலகம்ன்றாங்கல. மொத்தம் இருக்குல. ஈரேல 14 உலகத்துக்கு பெயர் என்ன? பூலோகம் போர்லோகம் சுபலோகம் தவலோகம் சத்தியலோகம் மகர்லோகம் அதலம் விதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் மொத்தம் 14 லோகம் இருக்குண்ணா. 14 உலகம் இருக்கு. இன்னைக்கு இருக்குல. அப்படிதானே? உண்டுதே. புராணங்கள் என்பது மொத்தம் 18 இருக்கு. கலைகள் என்பது 64. தத்துவம் என்பது 96. தர்மம் என்பது 32. ஆகமங்கள் என்பது 28. யுகங்கள் என்பது அதுவும் 4. வேதங்கள் என்பது 4 இருக்கு. உபவேதங்கள் அதுவும் என்பது 4 இருக்கு. இருக்கா? இருக்கு. நல்லா இருக்கு. இருக்கட்டும்ல. இருக்கு. சரி. சரி. யுகங்கள் நீங்கல்ல? ஆமாதா. இந்த யுகங்கள் மொத்தம் எத்தனை யுகங்கள் நீங்க? 4 யுகம் மொத்தம் இருக்குன்னு. 4 யுகத்துக்கு பேர் என்ன? கிரேதா திரேதா தோபரா கலியுகம் மொத்தம் 4 யுகம். ஆக கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இருக்குல. கிருதாயுகத்திலே நடந்தது என்ன கதை? அரிச்சந்திர கதை. திரேதாயுகத்திலே அங்கே ராமாயண கதை. துவாபரயுகத்திலே அங்கே மகாபாரத கதை. கலியுகத்திலே கண்ணன் கதை. பெண்ணாலே வந்தது ராமாயணம். மண்ணாலே வந்தது மகாபாரதம். கிருதாயுகம் எத்தனை வருடத்தை கொண்டது? 17,28,000 வருஷம். திரேதாயுகம் என்பது 12,96,000. 96. துவாபரயுகம் என்பது 8,64,000. 64. கலியுகம் என்பது 4,32,000 வருஷம். ஆக மொத்தம் கூட்டி பார்க்கின்ற பொழுது 43,20,000 வருடங்கள். இது என்ன கணக்கு? இது ஒரு சதுர யுக கணக்கு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600 மூச்சு. சொல்லிருக்காங்கல்ல. சொல்லிருக்காங்கல்ல. அப்படியே இருக்கணும்ல. நீங்க என்ன குலத்தை சார்ந்தவங்க? வைஷ்ணவ நாகம். அப்படியே நாங்கள் வைணவமா? நீங்க? நாங்க சைவ மதம். சைவம்தானா? நெற்றில என்ன போட்டுருக்கீங்க? நாம போட்டுருக்கீங்க. நீங்க போட்டுருக்கது? நாங்க பட்டை. சரி இருக்கட்டும். பட்டைனா முப்பட்டை. முப்பட்டைக்கு பேரு? முப்பட்டைக்கு பேர் அப்படின்னா பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை சிவன். இருக்கணும்ல. நீங்க என்ன போட்டுருக்கீங்க? நான் போட்டுருக்க நாமத்துக்கு ராம பேர் என்ன? அர்த்தன் ராமம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய 3 வடிவா. யாரை நினைச்சு போட்டுருக்கீங்க? பெருமாளை நினைச்சு போட்டுருக்கீங்க. சரி. நீங்க போட்டுருக்கது? நான் வந்து எம்பெருமான் முருகபெருமானை நினைத்து சிவச்சின்னம் நான் ஓஹோ போட்டு இருக்கட்டுமே. சொல்லிருக்காங்கல்ல. நான் கேக்குறேன். என்னம்மா? இப்ப சிவனை வழி பெருமாளை நீங்கல்ல. சரி. இந்த பெருமாளை வழிபடுறவங்க மொத்தம் எத்தனை பேரு? எண்ணற்றவர் வழிபட்டு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் அடியவர் கூட்டம் குறிப்பிட்டு. பெருமையான கூட்டம்னா இன்னைக்கு 12 ஆழ்வார்கள் பெருமை சேர்த்திருக்காங்க. 12 ஆழ்வார்கள். ஆமா. அப்படித்தானே? 12 ஆழ்வார்கள். சரி. ஆமா. ரொம்ப சந்தோஷம். சரி. இப்ப நான் என்ன இப்ப நீங்க சொன்னீங்க சிவபெருமான். ஆமா. அவரை நினைச்சு பெருமை சேர்த்த கூட்டம்னு சொன்னோம்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? 9 வருஷம்.
63 நாயன்மார்கள் இருக்கா இல்ல? சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள், பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார். இன்னைக்கு இருக்கா இல்ல? சேரநாடு சேரநாடு என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய வேலை முடித்து, சோழ நாடு அது சோழ நாடு, சோழனுடைய தென்பார்கள், பாண்டிய நாடு அது முத்துக்கள் உடைத்து, தொண்டை நாடு ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவில் சிறந்தவர் நாடு. தொண்டை நாடு என்பது ஆன்றோர்களும் சான்றோர்களும் பிறந்த கொடுத்த நாடு பெருமை. தொண்டை நாடு. அறிவாளிகள் தான் நாடு. ஆன்றோர்களும் சான்றோர்கள்லாம் படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள் பிறந்த நாடு தொண்டை நாடு. ஒரு கருத்து தப்பா இருக்கும்போது சரி. எடுத்து சொல்றது இந்த காரணம் இல்ல. 63 நாயன்மார்கள் நம்மள சரி. சிவனை வழிபடுறவங்க ஆமா. 63 நாயன்மார்கள்ல சரி. 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடு. ஆமா. அதனாலதான் படித்த அறிவாளிகள் மேதைகள் இருக்கக்கூடிய நாடு பிறந்த நாடுன்றாங்க. சரி. உலக பொதுமுறையில் உள்ள ஆரம்பிச்சு பாருங்க. ஆமா. அப்பேற்பட்ட திருக்குறளை ஏற்றியது யாரு? திரு வள்ளுவர் பிறந்தகை. வள்ளுவன் தன்னை உலகிற்கு அப்பேற்பட்ட தந்து. வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு தொண்டை நாடு. அந்நாடு. ஆமா, கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு தொண்டை நாடு அல்லவா? ஒவ்வொரு நாட்டுக்கு தனிப்பட்ட பெருமை. கரும்பையும் கொடுத்துக்குருவாங்க, கூட காசையும் கொடுத்துக்குருவாங்க. ஆமா, உண்மைதானே? அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நாடு எங்க தொண்டை மாடு நாடு. கட்டி மாளான் இருக்காத சொல்லிருக்காங்கல்ல? மாடு கட்டி பொருட்ச மாமதுரை பெருமைக்குரிய. சரி, இப்ப நான் கேக்குறேன், இப்ப பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார். நீங்க சரி. இந்த 12 ஆழ்வார்ல ஓ, கேள்வி கேட்கலாம் சொல்லிருக்கீங்க, கேட்கலாம்ல? அப்ப இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் இதெல்லாம் சின்ன புள்ளி. சின்ன புள்ளி தான் பெரும்புள்ளியை உருவாக்குறதே. பாப்போம். பெரும்புள்ளின்ற தானா உருவாக்குறது. ஏன்னா நீங்க சொன்னது போல சின்ன புள்ளி தான் பெரும்புள்ளி ஆகும்னு. உண்மையானே. பாப்போம் பெரும்புள்ளி ஆகுதா இல்ல வேற மாதிரி எங்கிட்ட புள்ளி போதானு, புள்ளி சரியா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. கோணல் மாநில போதானு. கோணமானலாம் பரவாயில்ல. இருங்க, ரங்கோலி நேரா கோணமா சரியா போட்டுக்கிறேன். சரியா போய்கிட்டே இருக்கணும். ரங்கோலி போட்டுக்கிறேன். சரி, அப்படிதான் கோணமா ரங்கோலி. சரி வாங்க, கேக்குறேங்க. ஓ. பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார். நீங்கல சரி. இந்த 12 ஆழ்வார்ல ஓ. நம்மாழ்வார் இவர் நம்முடைய ஆழ்வார். இவர் நம்மாழ்வாருங்க. இவர் யாரு? இவர் நம்மாழ்வார், இவர் நம்முடைய ஆழ்வார் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு ஒரு பெருமை இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. அந்த நம்மாழ்வார் அந்த கதை உருவான காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். அப்படின்னாக்கா இத்தனை வரலாறு பேசி கடைசியில் கொண்டாந்து நீங்க நம்மால் வரணும் நிக்கிறீங்க. நீங்க உங்க கூட்டத்தை தான் கேட்டிருக்கீங்க. தவறு இல்ல. பெருமாளை வழிபடுறவங்க இல்ல நீங்க நீங்க. கேட்ட விஷயத்தை நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் வந்து மறுத்து பேசல. இப்ப நம்மால் வரணும் யாரும் அப்படி நீங்க கேட்டீங்கல்ல, ஒருத்தர் தானம் கேட்டா தானம் கொடுத்து போடலாம், சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுத்து போடலாம். என்ன தேவைப்படுதோ அடியார்களுக்கு கொடுத்து சிவந்த கரங்கள் நிறைய உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு உணவு அப்படின்னு மனிதனுக்கு ரொம்ப அவசியம் இல்ல. ஏன்னா தனி மனிதன் ஒருவனுக்கு உணவு இல்லைன்னு இந்த ஜகத்தினை அழித்திரும் நம்ம சொன்னாப்ல. உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம். அப்ப இந்த உணவு ரொம்ப அவசியமா இருக்கு. கண்டிப்பா. இப்ப நீங்க பச்சை நீங்க என்ன சாப்பிடுவீங்க நினைக்கிறீங்க? மனிதன் உயிர் வாழனா முத சாப்பிடணும் இல்லையா? உங்க இடத்துல என்ன இருக்குன்றீங்க? எங்க இடத்துல வந்து தேனும் திணைமாவும் இருக்கு. அத நீங்க சாப்பிட்டு வாழறீங்க. கௌரவமா இருக்கட்டும். இப்ப தேன் சாப்பிடுறீங்க, இது சாப்பிடுறீங்க. ஆனா குகன் என்ன கொடுத்தாரா? மீனையே தேனையும் கொடுத்தாப்லையா? இத கொடுத்திருக்காப்ல சாப்பாட்டுக்காக. காட்டுல இருக்கக்கூடிய பழங்களையும் காய்கறியும் வானர கூட்டங்கள்லாம் சாப்பிடும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு ரொம்ப அவசியம். அன்னைக்கு சாப்பாட்டு ராமன் ஆஞ்சநேயருக்காக ஒரு வாழை இலையில கோடு போட்ட கதையெல்லாம் இருக்கு. இத்தனை பெருமை இருக்குல்ல. இப்ப எங்க பார்த்தாலும் சமையல் ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அன்னச்சத்திர வரைக்கும் எல்லாம் பத்தின சாப்பாடு ரொம்ப அவசியம். அதனால நம்ம சொல்றோம் சோறு கண்ட இடந்தே சொர்க்கம் நம்ம சொல்றாப்ல. இப்ப சோறு ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. தானே உண்மை. நான் கேக்குறேன், அதிக வச்ச அடியார் கூட்டத்துக்கு சாப்பாடு போடலாம் இல்லையா? இங்க ஆடம்பரத்தோடு சோறுன்னு சொல்லும் பொழுது காஞ்சிபுரம் போனா சரி காலை ஆட்டிக்கிட்டு அங்க வெறுங்கால ஆட்டினா சோறு வந்துருமா? அங்க நெசவு தொழில். நெசவு தொழில். காஞ்சிபுரத்துல போய் அந்த காலை ஆட்டிக்கிட்டு நெசவு தொழில் செய்தானே சாப்பாடு வரும். சும்மா குப்பரப்படுத்திக்கிட்டு இப்படியே ஆடிக்கிட்டு செஞ்சோம்னா ஒண்ணு வலிக்காது. ஒண்ணு வராது. பெருமை இருக்கணும்ல. இப்ப நான் கேக்குறேன், இப்படி எல்லா இடத்துலயும் பெருமை இருக்கு. இன்னைக்கு உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரேன்னு சாப்பாடுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமுத சுரபி அச்சய பாத்திரம் அப்படி சாப்பாடு குறையுமா அச்சய பாத்திரம் பெருமை இருக்கணுமா? இப்படி சாப்பாடு கேட்டாலுக்கு சாப்பாடை போட்டு போடலாம், கறி கேட்கிறாளுக்கு அசைவத்தை கொடுத்து போடலாம், காய்கறியை கேட்கிறாளுக்கு காய்கறியை கொடுத்து போடலாம், தாராளமா கொடுக்கலாமே. இப்ப காயையும் கறியும் கேட்டா சமைச்சு கொடுத்து போடலாம். ஆனா பிள்ளைக்கறி கேட்டு வேணா சமைச்சு கொடுப்பானா? பிள்ளைக்கறின்னு கேட்டா கொடுத்துருவீங்களா? பிள்ளைக்கறினா எப்படி? பிள்ளையா ஒரு நர மாமிசம், ஒரு பச்சில குழந்தைய படிக்கிட்டு எனக்கு குர்ஆனை கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். அது எப்படி தான் பிள்ளைய கொடுக்க முடியுமாயா? கொடுக்க முடியுமா? 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பிள்ளைய காணாலே ரொம்ப பாதுகாப்பா பார்க்க வேண்டிய இப்ப உள்ள நாட்டு நிலவரத்துல சிறப்பு இருக்குல்ல. பிள்ளையவே அறுத்து கொடுக்க முடியுமா? சின்ன காயம் பட்டா கூட ஆத்தாடி துடிக்கிறோம்ல. ஆனா பிள்ளையே படிக்கிட்டு இன்னைக்கு பேசக்கூடிய இடத்துல பிள்ளை கறி சமைச்சு கொடுத்தானே நரமாமிசம். அடியவர் ஒருத்தர் பக்தனு, பெருமைக்குரிய பக்தன், சிவனுக்கு கொடுத்தாரே. யார் கொடுத்தா? நான் உன்னை கேட்கவா? கேளுங்க. அதாவது உங்களுடைய கூட்டத்தை பத்தி பெருமாளை வணங்கக்கூடியவங்க 12 ஆழ்வார். உண்மைதான். இந்த 12 ஆழ்வார்ல நம்ம ஆழ்வார்னு அவர் எதற்காக பேர் வந்தது, என்ன காரணம், அவருடைய வரலாறை சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். சரி, உண்மைதான். ஆமா, அதுக்காக நீங்க இப்ப நான் என்ன கேட்டேன், என் கூட்டத்தை கேட்கறியே. சரி, நீ எப்படிப்பட்ட தன்மையில படிச்சிருக்கிறதுக்காக அங்க இருந்து நாயன்மார் நீங்க பட்டைக்கு பிரமேசத்தை கூட்டத்துல அங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஓ அதனால வந்து நீங்க சிவனை வழிபடுறவங்க 63 நாயன்மார்கள் அந்த நாயன்மார்களை தொட்டு பிள்ளைக்கறிய சோறா சமைச்சு கொடுத்தது யாரு கேட்டுக்கிறீங்க? நல்லா இருக்கு உங்க கேள்வி. ஏன்னா இங்க ஒண்ணு தொட்டு அங்க ஒண்ணு தொட்டோம்னா அது அழகு நான் இருக்காது. ஒண்ணு கேக்குறேன், என்னம்மா? ஒரு கேள்விக்கு கேள்வி பதிலாகுமா முத? எப்பொழுதும் இருக்காது. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி சவாலா இருக்குமா? சவாலா இருக்கும். சவால்னு வச்சுக்க. அப்படியா? இருக்கட்டும். பேசுங்க சவாலே முத. பேசுவோம். கேளு. இப்ப எந்த ஆழ்வார்? சொல்லுங்க. சொல்லுங்க. 12 ஆழ்வார்ல நம்ம ஆழ்வார்னு. நம்ம ஆழ்வார்னா யார் முத கேட்ட? வழிநாயகா ஆரம்பத்துல காரி உடையநம்பை அப்படி சொல்லக்கூடிய 2 பேர். இந்த காரி உடையநங்கிறதுக்கு ரொம்ப காலமா குழந்தை பேரே கிடையாது. பார்த்தாங்க, பெருமாள் கோயில்ல போய் கும்பிட்டாரு. பெருமாளே உன்னை நம்பிக்கை இருக்கா, எங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை காட்டு, பிள்ளை பேர் இல்ல கொடுப்பான்னு கேட்டாரு. பார்த்தார், பெருமாளுடைய அனுக்கிரகத்தால ஒரு பிள்ளை பிறக்குது. இப்ப பிள்ளை பிறந்தா அழுகணும் இல்ல அசைவு இருக்கணும், ஏதாவது செஞ்சாதானே பிள்ளை. எந்த அசைவும் இல்லாமல் ஒரு பிண்டமா பிள்ளை பிறக்குது. பிள்ளை வந்த ஆச்சரியம், என்னடா இப்படிப்பட்ட பிள்ளையா, ஒரு அசைவு இல்ல அழுகல்ல இப்படி பிண்டமா கிடந்திருக்கே, இந்த பிள்ளைய வச்சு என்ன செய்யறது பார்த்தார். உருவத்துல எந்த அசைவும் இல்ல, ஆனா குழந்தை வளர்ச்சி மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. 4 பொழுது வளருது, சாப்பிட்டா தானே வளர்ச்சி அதிகரிக்கும், இல்லாட்டி குறியீடு தானே போக முடியும். ஆனா சாப்பிடாம கையை அசைக்காம கண்ணை சிமிட்டாம ஒரு பிள்ளை 4 பொழுது வளர்ந்துகிட்டே போகுது. அதிசயமான பிள்ளையா இருக்கும் போல. எப்படி இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்துச்சுன்னு பெருமாள் வாசல்ல போய் தொட்டில கட்டி தொங்க விட்டுட்டு, பெருமாளே இப்படி ஒரு பிள்ளையா பிறந்துருச்சு, எங்களுடைய குறைய தீர்த்து வைன்னு கேட்டாங்களாம். அப்ப மறுபடியும் தொட்டில போட்டிருந்த பிள்ளைய தேடி வந்து பார்த்தா தொட்டில பிள்ளை இல்ல. பக்கத்துல ஒரு புளிய மர பொந்துக்குள்ள போய் உட்காந்துருச்சு. இப்ப பார்க்கல, வெளியே கூப்பிட்டு பார்த்தா பிள்ளை வரல. இப்ப பிள்ளை வரணும்ல, புளிய மர பொந்துக்குள்ள உட்காந்தா எப்படி? 1 ஆண்டு 2 ஆண்டு உட்காரல, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக அந்த புளிய மர பொந்துலையே அந்த குழந்தை இருக்கிறது. நாட்கள் கிடக்குது, காலங்கள் செல்லுது, இந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி மட்டும் அதிகரிச்சு போயிட்டே இருக்கு. அதிசய பிள்ளையா இருக்கும் போல பார்த்தான். 16 ஆண்டுகள் கழித்து அந்த புளிய மர பொந்துல இருந்து ஒரு ஒளி அப்படியே கிளம்பி உலகமெங்கு பரவுது. இந்த உலகமெங்கு இந்த ஒளி பரவும் போது அந்த பகுதியில் போய்கொண்டிருந்த நம்மாழ்வார் மேல இந்த ஒளி போய் பட, நம்ம மேல இப்படிப்பட்ட ஒளி வருது, எங்க இருந்து வருதுன்னு அந்த ஒளியை பின்தொடர்ந்து வந்தார். இந்த புளிய மரத்துல வந்து நின்றுச்சான். உள்ள பார்த்தா ஒரு பிண்டம், இந்த இடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒளி வருது. உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. கீழே கிடந்த கல்லெடுத்து இப்படி தூக்கி போட்டாரா. கல்லெடுத்து தூக்கி போட்டா முதலில் 16 ஆண்டுகள் அந்த குழந்தை அப்படியே பிண்டமா இருந்தது. நம்மால் தூக்கி போட்ட கல்லுல கண்ணை விழிச்சு பாக்குது. ஆகா, அப்ப உயிர் இருக்கு. இதனால வரைக்கும் கண்ணை திறக்கல. இவர் தூக்கி போட்ட கல்லுல கண்ணை திறந்துருச்சு. பார்த்தாரு, சரி கண்ணை திறக்குது, கேட்டப்பன அதை பதில் சொல்லுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி ஒன்றை கேட்டு பார்த்தாராம். என்ன கேள்வி? செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால், செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேள்வி கேட்க. எப்படி கேள்வி பாருங்க, செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேள்வி கேட்டார் இல்லையா? 16 ஆண்டுகள் வாய் பேசாம அமைதியா இருந்த அந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதாம், அது அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு பதில் சொல்ல. அப்ப செத்தது வீட்டில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேட்டதுக்கு அது அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி பிற்காலத்துல பெருமாளுடைய அத்தனை போடகி பாடி பெருமை சேர்த்ததாம் அந்த குழந்தை. அப்பதான் பார்த்தார்களா, 12 ஆழ்வார்கள்ல நீ என்னுடைய பாசரத்தையும் பெருமையும் உரிமையோடு நீ பாடுற, நீ மற்ற ஆழ்வார்கள் ஒரு கிடையாது, நீ என்னுடைய ஆழ்வார். நீ என்னுடைய ஆழ்வார் மட்டுமல்ல, நீ நம்முடைய ஆழ்வார், நீ நம்ம ஆழ்வார். நம்ம ஆழ்வார்னு பெருமாள் அன்னைக்கு அழைத்த காரணத்தினால 12 ஆழ்வார்கள்ல 16 ஆண்டுகள் பேசாம இருந்து பெருமாளுடைய பெருமைகளை பேசிய ஒரே மாபெரும் ஆழ்வார் நம்ம ஆழ்வார். இருக்காரா? ஏப்பா கை தட்டிட்டே இருக்க நீ வேற சும்மா வேறு. ஐயோ என்னாச்சுன்னு பாருங்கப்பா, கையை எடுக்க ஏதோ ஒரு குணத்தை அவர் ரசிக்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே இருந்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பார்த்து சொல்லிக்க, இல்லாட்டி அந்த பின்னாலே சாமி வருதா? சரி சொல்லுமா. நம்ம ஆழ்வாரை பத்தி சொல்ல, சாமி வருதா? என்ன சாமி? இல்ல சாமி வர முடியும். பெருமாள் இன்னைக்கு சாமி ஆடுது. இல்லையா, சாமி ஆட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருமாள் சாமி வர்றது நல்லது தானே. தண்ணி பிச்சைல கூட ஆடிட்டு தானே இருக்காங்க. பல இடத்துல கூப்பிட்டாலுமே சாமி வர மாட்டேது, கூப்பிடாமே சாமி வருது. சரி வரட்டும், சொல்லுமா, நீ சொல்லுமா, கதை சொல்லுமா. நான் சொல்றேன் சரி, அங்க சாமி ஆடிக்கிட்டு அவர் வாடி மேடைக்கு வந்துடாம அவர் வர மாட்டாங்க. சொல்லுமா, சொல்லு, நீ பேசுமா, கதை பேசுமா. ஜோரா கை தட்டுங்க, கை தட்டுங்க போ. ஏன்னா உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கறணும். இங்க இருக்கக்கூடிய சாமி அப்படி சாமி, ஐயனாரு கருப்பேன், கருப்பனாலும் கருப்பேன், 18ஆம் படி கருப்பேன். அப்பேற்பட்ட ஆத்தா காளி, காளியத்தா இருக்கா. உண்மையிலே அந்த சாமியெல்லாம் இருக்கிறது உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய நாரதர் ஜெயபாரதி பண்ண இன்னையோட மேல வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருங்க. முத உயர்வான இடத்த கொண்டு போய் சொல்லுவேன் நான். விடு, போகும்போது உடனே குட்டி வைக்கிறேன், அப்புறம் என்ன பண்றது? அங்க வள்ளி வேஷம் போட ஆள் வேணும்ல, அப்புறம் என்ன பண்றது? சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, மணி ஆயிருச்சு, வந்த விஷயத்தை சொல்லுங்க. உண்மைதான், மணி ஆயிடுச்சு, வந்த விஷயத்தை பேசுவோம். அந்த பிள்ளை கறின்னு ஒன்று கட்டுறேன், அது மட்டும் போய் சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சரி, ஆக பிள்ளையவே அறுத்து கொடுத்தாருன்னு நானும் சுருக்கமாவே சொல்லி முடிச்சிரு. யாரு? ஏன்னா 63 நாயன்மார்கள்ல யார் அப்படின்னா சிறுதொண்டை நாயனாருன்னு சொல்லுவாங்க. பரஞ்சோதி முனிவர் இவர் தான் தன்னுடைய பிள்ளையவே அறுத்து சோறா சமைச்சு யாருக்கு கொடுத்தாரு? வந்த முனிவருக்கு. சிவபெருமான் தான் முனிவரா வந்தவர். பாருங்களே,
இந்த சிறுதொண்டை நாயனார் என்ன செய்வார் அப்படின்னா அவர் வீட்டில் நிறைய சாதங்கள் வடித்து வைத்தாலும் பிறருக்கு அடுத்தவருக்கு இதை கொடுத்து விட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க அவங்க வீட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா முக்கன் மூர்த்தியில முதல் மூர்த்தி யாருன்னா சிவபெருமானாகப்பட்டவர், ஈசனாகப்பட்டவர். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நம்ம மேல அளவு கடந்த பக்தியா இருக்கானே சிறுதொண்டை நாயனார், ஆனா இவன் இன்னைக்கு சோதிக்கணும். எதுக்காக அப்படின்னா தான் வீட்டில் சாப்பாடு நிறைய செய்து வைத்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருத்தாலே இவங்க வீட்டாளுங்க சாப்பிட்றாங்க, இவன் இன்னைக்கு சோதிக்காம போகக்கூடாது. யாரு? அந்த சிறுதொண்டை நாயனார். அப்ப சோதிக்கணுன்ற காரணத்தினால இவர் என்ன செய்யறாரு, ஒரு முனிவர் வேடத்துல வர்றாரு சிவபெருமானாகப்பட்டவர். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிறுதொண்டை நாயனார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தன்னுடைய வீட்டில் அண்ணே அங்கே கவனிக்காதீங்க, நான் கதை சொல்கிறேன், என்னைய கேளுங்க, என்னைய பாருங்க, அவர் ஆடிக்கிட்டு கிடக்கட்டும் சார். பாருங்களே, இந்த சிறுதொண்டை நாயனார் என்ன செய்றாரு, வீடு நிறைய சாதம் வடித்து வைத்து சாப்பிட்றதுக்கு யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யாருமே வரல. அன்றைய தினம் யாராவது வந்தால் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடுவாங்க, யாருமே வரல. ரொம்ப கவலையும் கண்ணீருமா என்ன செய்றாங்க, நேர மனைவிட்ட சொல்லிட்டு இவர் சிறுதொண்டை நாயனார் என்ன செய்றாரு, யாராவது அடியார்கள் இருந்தால் நான் கூட்டிட்டு வாரு அப்படின்னு போறாரு. யாரு? யாராவது சிவனடியார்கள் இருந்தா நான் போய் கூட்டிட்டு வரேன்னு இவர் போறாரு மனைவிட்ட சொல்லிட்டு. அப்படி போகின்ற பொழுது அப்பதான் சிவபெருமான் பார்க்கிறாரு, என்னடா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தானே இவங்க சாப்பிட்றாங்க, இவனை ஒரு சோதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவபெருமான் ஆகப்பட்டவர் முனிவர் போல வர்றாரு. முனிவர் போல வந்து சிறுதொண்டை நாயனாருடைய மனைவிட்ட போய் கேட்கிறாரு, அத்தா ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. வாங்க முனிவரே வந்துட்டீங்க, எங்க வீடு தேடி வந்துட்டீங்க, நாங்க யாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிடவில்லைன்றாங்க, நாங்க ரொம்ப கவலையும் கண்ணீருமா இருந்தோம், இப்ப நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய கணவர் தான் யாராவது இருந்தா கூப்பிட போயிட்டு வா, யாராவது இருந்தா கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வீட்டுக்குள்ள வாங்க முனிவரேன்னு கூப்பிடும் பொழுது அந்த முனிவர் என்ன சொல்றாரு, இல்லத்தா உங்க கணவர் வந்த உடனே சொல்லுங்க, நான் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு முனிவர் போய் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது இந்த சிறுதொண்டை நாயனார் யாராவது அடியார்கள் இருந்தால் சாப்பிட கூட்டிட்டு வருவோன்னு போனவர் திரும்ப வர்றாரு, யாருமே இல்லை, ஒரு ஆளு கூட இல்லை. இல்லாதனால அவர் கண்ணீர் மல்க வீடு திரும்புறாரு, அழுகையும் கண்ணீருமா வீடு திரும்புறாரு. வீடு திரும்பி தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, கண்ணீர் மல்க அழுகிறாரு. அழுது அத்தான் நம்ம வீட்டுக்கு யாருமே இன்றைய தினம் இன்றைய பொழுது சாப்பிட யாருமே வரலையத்தான் அழுகும் பொழுது அப்பதான் அந்த மனைவி சொன்னாங்களா, ஐயா அழுகாதீங்க, நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காகவே இன்னைக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு, அதோ மரத்தடியில் இருக்காருன்னு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷமா தலைவாழை இலை போட்டு சாப்பாடெல்லாம் அதில் வைத்து சாப்பிட சொல்றாங்க. முனிவர் யாரு? வந்தவர் சிவபெருமான் தான் வருவார். வந்தது யாருன்னா முனிவர் வேடத்தில் சிவபெருமான் வர்றாரு. அப்போ முனிவரை கூப்பிட்டு தலைவாழை இலை போட்டு சாப்பாடெல்லாம் நல்லா வைத்து சாப்பிட சொல்றாங்க. அப்படி சாப்பிட சொல்லும் பொழுது அப்பத்தான் அந்த முனிவர் சொன்னாரா, ஐயா சாப்பாடு வைத்ததெல்லாம் சரி, இன்றைய பொழுது இன்றைய தினம் எனக்கு புள்ளக்கறி சோறு நரமாமிசம் புள்ளையவே அறுத்து எனக்கு சோறா சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, என்னடா புள்ளையவே கேட்குறாங்களேன்னு ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, புள்ளைக்கு நம்ம எங்கே வருது அப்படின்னு தன்னுடைய புள்ள இருக்கால அவங்களுடைய புள்ள ஒரே ஒரு புள்ள, ஒரே ஒரு ஆண்மகன், அந்த ஆண்மகனவே என்ன செய்றாரு, வேகமாக கூப்பிடும் பொழுது அந்த பொண்ணு அந்த மகனாகப்பட்டவன் என்ன செய்ய துள்ளி குதித்து ஓடி வர்றியா மகே. அப்படி ஓடி வரும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தன்னுடைய புள்ள தன்னுடைய மகனவே அறுத்து சோறா சமைச்சு இலையில பரிமாறுறாங்க. பரிமாறுகின்ற பொழுது அப்பதான் சிவபெருமான் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த முனிவரா வந்தவர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே பிள்ளையவே அறுத்து சோறா சமைச்சு கொடுத்துட்டீங்களேப்பா, ரொம்ப சந்தோஷம், உங்க புள்ள எங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தால மகன் இருந்தால அந்த மகன் எங்கன்னு கேட்கும்பொழுது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, என்னடா நம்ம பிள்ளைய தான் அறுத்து சோறா சமைச்சு கொடுத்துட்டு நம்ம பிள்ளைய கேட்குறாருன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, அப்படியே முழிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. அப்பதான் வந்தவர் சொன்னாரா, வெளியில போய் பாருங்க அப்படின்னு வேகமா வெளியில போய் சீரான்னு கூப்பிடுறாங்க. சீரான்னு கூப்பிட உடனே அப்படியே துள்ளி குதித்து மகன் அப்படியே ஓடியாடுறான். அப்படியே வாரி கட்டி அணைத்து பிள்ளையோட வீடு திரும்ப வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்க்கின்ற பொழுது தலைவாழை இலை ஓட்டு வச்சிருந்தாங்க போல சாப்பாடு, அந்த சாப்பாடும் இல்லை, வந்த முனிவரும் இல்லை. எதற்காக, என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இவங்களை சோதிக்கலுன்ற ஒரு காரணத்தினால சிவபெருமானே முனிவர் வேடத்தில் வந்து, ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்களே, நம்ம அவங்க பிள்ளையவே கேட்போம் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம்னு சோதிப்பதற்காக சிவபெருமானே அன்னைக்கு முனிவர் வேடத்தில் வந்து பிள்ளையவே அறுத்து சோறா சமைச்சு கேட்டாராம். அப்ப கொடுத்தது யாரு? சிறுதொண்டை நாயனாரு. யாருக்கு கொடுத்தாரு? அந்த முனிவருக்கு கொடுத்துருக்காரு. இதான் நீங்க கேட்டதுக்குரிய காரணம். எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குவாங்களே, ஒரு பக்தி பரவசத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும் காட்டக்கூடிய நாயனார் வந்து புண்ணிய பூமி இருக்கா. ஆரம்பத்தோட கேள்வியை தொடுத்து வச்சிய, ஏன்னா எவ்வளவு பெரிய பெருமை பத்தியிலையும் திருக்குறள் அப்படி அடிப்படை வாசகத்தை தொட்டு நீங்க நம்ம பேசுறோம், அதை சொல்லாம போயிடக்கூடாது இல்ல பேசுறோம். உண்மையான ஒரு வாசகத்தை இருக்கும் பொழுது திருக்குறள் அப்படின்னு, இந்த திருக்குறளுக்கு திருக்குறள் தவிர்த்து மாற்று பேர் என்ன இருக்கு? ஆனா முத புள்ளியா தானே இன்னைக்கு பேசக்கூடிய பெருமைகளை தமிழர் வேதம், உத்தர வேதம், வாயுரை வாழ்த்து, அதை தவிர்த்து உலக பொதுமறை திருக்குறள், இத்தனை பேரு திருக்குறளுக்கு தவிர்த்து பேர் இருக்கு அப்படின்னாங்க இருக்கா. இப்ப திருவள்ளுவருக்கு நான் கேட்டேன், திருவள்ளுவருக்கு 2-3 பேரா?
திருவள்ளுவருக்கு வள்ளுவர் பிறந்த திருவள்ளுவர்னு ஒரு பேர் இருக்கு. அதுபோக தெய்வ புலவர்னு ஒரு பேர் இருக்கு. செய்யாமொழி புலவர்னு ஒரு பேர் இருக்கு. சென்னா போதார்னு ஒரு பேர் இருக்கு. தேவர்னு கூட ஒரு பேர் இருக்கு. யாருக்கு? திருவள்ளுவருக்கு. இப்பேற்பட்ட பேர் இருக்கு, சிறப்பு இருக்கு. ஆனா பொய்யாமொழின்ற சிறப்பு போட்டு பேரா இருக்கு. இருக்கட்டும். ஆக அந்த திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள் கிடைச்சது கேட்டீங்க? இதுவரைக்கும் கிடைத்தது கட்டியான மொத்தம் 1330 குறள். 1330 குறள் கிடைத்தது. தங்க துகள்கள் அதெல்லாம் சார் இருக்குல. ஆக அந்த 1330 குறளுக்கும் சரி. அதிகாரம் என்னன்னு கேட்டீங்க? என்னது அதிகாரம் அப்படின்னா 133 அதிகாரம். அப்படி பெருமை இந்த கொடுத்தார். 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை ஒரு பாடல்? அதிகாரத்துக்கு 10 பாட்டு அப்படி பெருமை சேர்த்து வைத்திருந்தார். 10 பாட்டு. எத்தனை சீரா கொடுத்தார் ஒரு பாட்டுக்கு? மொத்தம் 7 சீர். ஒரு பாடலுக்கு 7 சீர். சரி. மேல 4 கீழ 3 7 சீர். சரி. இப்ப உதடுகள் ஒட்டாத குறள் என்ன குறள் கேட்டீங்க? ஆரம்பத்துல அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தீங்க, கவனிச்சீங்களா? யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறளை சொல்லி பாருங்களே, எவ்வளவு பெரிய குறளுக்கும் இந்த குறள் சொல்லுமா உதர் உதர் ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் சொல்லுமா உதர் மேல் நோக்கி. ஆக யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். ஒற்றை குறள் கேட்டனே. இது உதடுகள் ஒட்டாத குறள். சார் ஒற்றை குறளா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அப்படிப்பட்ட பாருங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இது உதடுகள் ஒட்ட. இந்த இப்பு எங்கெங்கெல்லாம் வரதப்பல ஒட்டுமா? உதடுகள் குறள் கொடுத்திருக்க பாத்தீங்களா? உதடுகள் ஒற்ற குறள். சிறப்பா இருக்கா? முதல் குறள்னு கேட்டனே சாமி. இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆரம்பத்துல முத சொல்லி கொடுக்கக்கூடிய குறள் அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. பெற்ற தாய் தந்தைக்கே பெருமை சேர்த்திருக்காரு ஆதி பகவான். கடைசி குறள் கேட்டனே. கடைசி குறளா? 1330 கடைசியா கொடுத்தாரே. சார் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். இது 1330வது குறள். அப்படிப்பட்ட முதல் அதிகாரம் என்னன்னு கேட்டேன். இன்னைக்கும் கடவுளுடைய அனுக்கிரகத்தால் அதுக்கு பேர் கடவுள் வாழ்த்துனே முத பேர் வச்சிருக்காங்க. கடவுள் வாழ்த்து. பெருமை இருக்குல. சரி. கடைசி அதிகாரம் கேட்டனே. கடைசி குறள் 1330வது குறளுடைய அதிகாரம் என்ன அதிகாரம்? 133வது அதிகாரம். அப்படின்னா ஊடல் வகைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமை கொடுத்திருக்காங்க. பெருமை இருக்கு. அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஏன்னா இருந்தாலும் கூட இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, பரதத்துக்கு தண்ணீர் தேவை, ஜாடிக்கு மூடி தேவை, குறளுக்கு இனிமை தேவை, குறளுக்கு விளக்கு தேவை, பெண்களுக்கு பருவம், ஆண்களுக்கு பருவம். அப்பேற்பட்ட பருவம் பாலல் மீளி மரவன் திரையன் காலை விடலை முதுமர் சொல்லக்கூடிய 70 பருவம் முடிறாங்க. ஆக பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவு பேர்லம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட உடைய பருவத்தை ஆனா 7 வகை பருவம் இருந்துட்டாலும் 3வது மங்கை பருவம் சுவாமி. நான் பருவத்தையும் புருவத்தையும் கண்டு உனக்காக நான் பண்டு வந்த பெருமைக்குரிய ஒரு ஆண். நான் கண்டு வந்த அந்த ஆண் யார் நினைக்கிறீங்க? கண்டு வந்த ஆண் கண்டிலான். என்ன கண்டு வந்த? கண்டிலான் மாப்பிள. கண்டிலானா? முத்து முருகன். முருகனை பார்த்து வந்திருக்கேன். முருகனை கட்டிக்க உன் வாழ்க்கை சிறக்க பெருமை உண்டு. அல்லு பகலும் இந்த என்ன சொல்றீங்க? அல்லு பகலும் இந்த அவனை கட்டி எடுத்து அவனுக்கு பழகிற பாசத்தை கொடுத்து மட்டும் கேளப்பா. ஐயா நீங்க மாப்பிள பாத்திருக்கீங்களா? நல்லா தான் இருக்கு. கடமன் கார்த்திகேயன், செந்தில் குமரன், சுவாமிநாதன், ராஜா முகமது, உக்கர பாண்டி, ஜெய பாண்டி, ஞானவேல் ராஜா, பாலன், குமாரவட்டி சுப்பிரமணி. கொண்டதே நீதானேப்பா. அப்படிப்பட்டால கொண்டுட்டு பேசுற வாத்தியா. ஆட்கொண்ட பெருமை வெளிநாயகம். ஆக மாப்பிள முருகபெருமான் நீங்க. கண்ணன் கடமன் கார்த்திகேயன் ஓராறுமன். இங்க பாருங்க, அவர் யார் தெரியுமா? நான் அனுதினம் வணங்கக்கூடிய கடவுள்யா. அந்த வேலை இப்ப முடிஞ்சிச்சு. நான் எப்பொழுதுமே முருகபெருமான கடவுளா நினைப்பேன். அப்புறம் நீங்க கணவனா ஒருபோது அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏன் சொல்றீங்க? எப்பொழுதுமே கடவுளாவே இருக்கட்டும் அவரு. சரி. கணவனா ஏத்துக்கிற முடியாது. உங்க தொழில் என்ன? கலகம் பண்ற வேலை. கலகம் பண்ற வேலை. கலெக்டர் உத்தியோகம். ஆமா, கவர்னர் பேத்தியா நீங்க? ஆமா, மோடி பேரே. ஆமா, ஒட்டகுத்தர் ஒட்டி பறத்திய. ஆமா, கம்பருக்கு கடுகாச்சாரம் எழுதி கொடுத்து. போலதிக்க புட்டு ஊட்டிய. ஆய முடிய. மங்கையர் கடைசிக்க வந்து ஒத்திக்க வந்தால் நீங்கானே. அந்த பேசுறத மூடே மாட்டலமா. சரியா பேசு. ஆப்ல முருகன்டிக்கு இல்ல. அந்த தொழில்லாம் சரி. எப்ப நாரதர் கொஞ்சம் வேலை பாக்குறாரு, சின்ன வேலை. என்னாச்சு? அதான் கூட்டி கொடுக்குறாருயா. உன்னை ஊட்டிக்கலாம் கூட்டி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஊட்டிக்கு என் மனசுக்கு பிடிச்சால மட்டும் தான் ஊட்டி என்ன சொல்லிட்டு ஆய முடியும். இங்க பாருங்க, என்ன மாதிரி சொல்றீங்க? தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க. என்ன செய்வ? குறுக்கெலும்ப காலி போடுவீங்க. உன் மூக்கெலும்புல முட்டு கொடுத்து புடி நானு. சொல்லு போதா. குட்டி 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 ஓடி குடி குடி ஓடி குடி 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 கொடுப்பதுங்கள் குட்டி முடியோ. அட போடுயா மாப்பிளை படிக்கலாம். போடுயா. தேவையா? ஏ பாத்திமா, தேவையில்லாத போயா தெரியும். மாப்பிளை வந்து லட்சணத்தை பாரு. குட்டி 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 குடி குடி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஓரமா நீ போயிட்டு வாயா. ஆளுகளை பாரு. கூட்டி கொடுப்பது ஓட்டிரத்து புரியும். ஓட்ட மஜெல்லாம் வந்து உம்மத்தை நாக்கறே டைவர்ஸ். செல்லாதெல்லாம் போயா. அதுக்கு யாரை சொன்னாய்? இருட்டு நாரத முனி ஒன்ன பார்த்தா சொல்லிட்டீங்க. முருகன் இருட்டு வருகள் உன்னை இருட்டு மனசு வைக்கிற நாரதர் அல்ல. இது பிரமணிப்பான பொருள் இல்ல. சத்ததார கட்டை பண்ணி வருகிறேன். உன் திருமணத்துக்கு எங்க இருந்தாலும் வர்றேன். போயிட்டுமா? நீங்க போங்கடு. என்ன
இன்னைக்கு இந்த வீணை வந்து விழுக போகுது. அது ஒரு சிலிப்பு. முருகா 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 நீங்க எங்க இருக்கீங்க முருகா? இன்னும் முருகா என்னம்மா அவ்வளவு நேரம் பிடிக்கல, நீங்க ஒரு மாதிரி கொண்டுறீங்களே இன்னும். அப்படித்தாங்க சொல்லணும். பெண்ணு வேணா வேணான்னு தான் சொல்லணும். சரி ஒரு பெண்ணு வேணா வேணான்னு சொல்ல 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 இல்லம்மா, ஒரு ஆண் வேணும் வேணும் சொல்றப்போ ஒரு பெண் வேணாம் வேணாம் சொன்னா என்னம்மா பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதா? ஆனா எனக்கு வேணும். இப்பவே வரணும். இப்பொழுதே வந்து நீ ஆட்கொள்ள வேண்டும் முருகபெருமான். ஆமா முருகா நீங்க எங்க இருக்கீங்க? இந்த பின்னாடி தான் நிக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க முருகா. லேசா வாடி இருக்காரு உங்களை பார்க்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, அரோகரா கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, அரோகரா அரோகரா அரோகரா. ஹலோ 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 வாங்க. ஹல் ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சம்போ மகா தேவா 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 தேவா. சம்போ மகா தேவா தேவா தேவா. சம்போ மகா தேவா சாம்பே சதா சிவம். சம்போ மகா தேவா சாம்பதா சிவா. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமகனம். முருகானி இருக்கும் இடமெல்லாம் ஓம் நமச்சிவாய நமகனம். ஓம் நமச்சிவாய நமகனம்.
மகாதேவா சம்போ மகாதேவா. ஆதி சிஷ்டியத்த முதல் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத பகை இருந்ததன் காரணமாக அசுரர் குலம் அழிந்து வருவதைக் கண்ட அசுரர் குலக்குரு சுக்ராச்சாரியார் சுரசை என்னும் மாயை படித்து குலம் தலைக்க கட்டளையிட்டார். சுரசேனபுலம் மயக்கத்திலிருந்த காசிப முனிபுரன் குடிப்புணர்ந்து சூரபதுமன், சிங்கமுகன், தாரிகன் என்ற 3 ஆண்மகளையும் அஜமுகி என்ற ஒரு பெண்மகளையும் பெற்றெடுத்தார். அவர்களும் அரனை நோக்கி தவம் புரிந்து அகோர வரங்களை பெற்று விமழ்ந்த மக்கள் என்று கர்வித்து வந்தனர். இவர்களின் கொடுமைகளை கலைந்திடவே சிவனாரி நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகள் ஆபதித்தம்மை அக்னிதேவன் கரங்களிலே தாங்க வெப்பத்தின் சுவலை தாள முடியாமல் நானல் பிறந்த சரவணப்பொய்கள் விட அங்கேயாம் அறிவும் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமா நின்ற ஜோதி புலம்புதோர் மணியாக கருணைகர் மோங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் என்பதற்கெனக்கு அவதரித்து தேவர்களின் குறை தீர்த்து தேவனை திருப்பரங்குன்றத்திலே மனம் புரிந்து வள்ளியை மனம் புரி பொருட்டு இத்தனையை செலுத்த விட்டிருக்கின்றோம். வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், பாட்டுக்கு நாரத என்பார்கள். அதன்படி வருகின்றார் நாரத மகரிஷி. பின்னே அவரது கானங்கள் வருகிறது முன்னே. இருந்தாலும் அந்த பெரியோரை சந்திப்பதற்கு முன்பாக இவருங்க மேடையில் வேலன் வேடன் விருத்திராக நடித்துக் கொண்டிருக்கும் பூதலபுரத்தைச் சேர்ந்த எம் முத்துமுருகன் அவர்களுக்கு விழாக்கம் சார்பாக பொன்னாட போட்டி கௌரவ பயின்றார்கள். வருகை தந்திருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய கண்டிலான் கிராமத்தில் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. கலைவாணிதான் பெற்றேன் இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. கலைவாணிதான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. வேத முகத்தோடும் வேத முளத்தோடும் வேத முகத்தோடும் வேத முளத்தோடும் மணவரை வலம் வந்த கணநாதனே. கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே.
வருகை தந்து கொண்டிருக்கிறார் நாரதர் மாமா. வரட்டும் வரவே எதிர்பார்க்கிறோம். ஆமாவா வாங்க மாமா. தங்கமயம் முருகல் தன்னிதானோ சாந்திமயம் முருகல் எழில்கோளோ தங்கமயம் முருகல் தன்னிதானம் உயர் சாந்திமயம் முருகல் எரிகோளம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புட்பராக அங்கு ஆயிரம் சூரியனில் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகல் தன்னிதானோ உயர் சாந்திமயம் முருகல் எரிகோளம் எங்கு மனம் பரப்பும் மாலைகளே அவர் ஈராறு கரங்களே தாமரகே எங்கும் மனம் பரப்போ மாலைகளே அவர் ஈராறு கைகளால் தாமரையே திங்கள் முகம் அரும்பு புன்னகையே இங்க முகம் அரும்பும் உள்ளகையே குகள் சவிதழ் சிந்து பது மின்னழகே குகள் சௌமிதழ் சிந்து பது மின்னழகே தங்கமயம் முருகல் தன்னிதானோ மோகர் சாந்திமயம் முருகல் எரிகோளம் ஓ சாந்திமயம் முருகல் எரிகோளம் ஓ சாந்திமயம் அழகல் எரிகோளம் உங்களை பார்த்த பெருமகிழ்ச்சி. படிவிடவா கந்தனின் பொற்பாதங்களை படிக்கிறேன். அடியனுக்கு தங்கள் கடைக்கன் பார்வை இப்பொழுது பட வேண்டும். வருக 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 இசை மேதை வருக திருலோக சஞ்சாரிய வருக உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்தும் உத்தமரை வருக ஆமுருகா யாழிசை உத்தகரை வருக கூறுங்களைக்கணே தங்கள் வருகையால் ஆமுருகா அகம் மிக மகிழ்ச்சி. தங்களை பார்த்த பெருமகிழ்ச்சி. ஆமா, இருந்தாலும் ஆமாமா வந்தாரே வரவேற்க வந்தவன் நாடி என்பார்கள். அப்பேற்பட்ட நேரத்திலே எனது சார்பாக எனது நாட்டு மக்களின் சார்பாக தங்களுக்கு ஒரு எளிமையான வரவேற்பு. தாங்கள் எளிமையான வரவேற்பு என்று சொல்லும்போது பெருமையாக இருக்கிறது. ஆமுருகா வீணாகான பிரியரே மாறுதவ வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே நாரதமுனிய வீணாகான பிரியரே வீணாகான பிரியரே மாறுதவ வீணாகான பிரியரே 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 லோக சஞ்சரிய தேவ குமகாரிகே சஞ்சாரியே தேவ குமகாரியே லோக சஞ்சரிய தேவ குமகாரிகே அரியகள் மைந்த நாய் மாதேக்கு குமகாரிகே வீணா காண்ட பிரியரே மாறுதவ வீணா காண்ட பிரியரே பிரியரே நினைக்கெல்லாம் தண்ணி நேராக ஏறதை கண்டே நிரலாம் நீராக என்னை கண்டு நினைக்கெல்லாம் தண்ணி நேராக எதை கண்டு நிகழ்ந்து வெட்டத்தில் கன்னத்தில் உரைப்பீர் கணக்கு எடுத்து உரைத்தே நிகழ்ந்ததெடுத்து கன்னத்தில் உரைப்பு வீணா காண்ட பிரியரே வாரும் நவ வீணா காண்ட பிரியரே பிரியரே பாத்தீங்களா முருகா இந்த நேரத்துல கூட இப்படி வாசிக்கிறனாலதான் கார்த்திகை மாசம் கூட ஒரு 10 நாடு ஆடுறோம். ஆமாங்க வேற வழி அது இல்லை. இந்த நேரம் குறையாம வருது பாருங்க அதனால இசைக்கலைஞர்கள் ஓய்வு. சரி என்னத்தை வாச்சோம்னு ஓய்வெடுத்தான்னா இருக்க மாத்தது ஆட முடியாது. எல்லா காலகட்டத்திலையும் வாசிச்சாலும் பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி இருந்தாலும் சரி இல்லைன்னு வாசிக்கணும் பார்த்தீங்களா? அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இறைவன் நம்மளை சோதனை பண்ணாம சாமி அந்த காலத்திலையும் பிழைச்சுக்கடான்னு கொடுக்குறாரு. நம்ம வந்து தொழிலை எப்படி மதிக்கிறோமோ அது தொழில் நம்மளை எப்படி மதிப்பாச்சு. வைக்கணுமோ நம்மளை வைக்கணும். உண்மைதானே? அதனால அப்படி ஒரு அருமையான தீர்மானம். அதனால தான் நடிகர் நாங்கெல்லாம் கூட நிற்கும் போது நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க.
சரி சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலும் இருக்கட்டும் முருகா. எங்கெல்லாம் சென்றீர்கள் என்னவெல்லாம் கண்டீர்கள் அப்படி என்னமில்லாமல் இன்று தங்களது முகத்தில் அதீத மகிழ்ச்சி. எப்பயுமே மகிழ்ச்சி இருக்கும் முருகா. ஆமா. உங்களை பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சி கூடிருச்சு. அந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியா வந்த விஷயத்தை சொல்ல சொல்லுங்க. கேட்டுக்கங்க. வடிவடவா வழக்கம் போல் திருலகத்தின் செய்த மாக்கத்தில் பெருமைக்குரிய ஒரு கடி. இந்த உலகத்துல இப்படி ஒரு கடி நீங்க பார்த்துக்க முடியாது. அதிசயமான கடி, ரொம்ப அபூர்வ கனி, ஆச்சரியமான கனி. உலகத்தில் இன்னொரு அதிசயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த கனியாத்தான் இருக்க முடியும். இது மகிழ்ச்சியான செய்தியா? உண்மைதான். கந்தன் கனி என்றால் பிரியன் தான். சரி இருக்கட்டும். ஆனால் தாங்கள் கனி கண்டு வந்தீர்களா? எனக்கு சற்று கலக்கமாக இருக்கு. கலக்கம் வரக்கூடாது முருகா. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஒரு கனி அப்படின்னு சொல்லும்போது அந்த கனியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தான் வளர்க்க விட. பிரச்சனைகளை கண்டு கண்ணை மூடக்கூடாது. அது நம்மளை தின்னுவிடும். அதை எதிர்த்து நிக்கணும். அப்பதான் அதை நம்ம தின்ன முடியும். சின்னதா தெரியும். ஆமா. இப்படி என்ன சொல்ல வரிய? ஒரு கல்ல எடுத்து இப்படி கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தோம்னா பெருசாத்தான் தெரியும். கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா அது என்னன்னு தெரியும். கொஞ்சம் விலைக்கு இப்படி கீழே ஓட்டோம்னா அப்படி ஒண்ணு இல்லதான் போயிடும். பிரச்சனை அப்படித்தான். ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்தா பெருசா தான் தெரியும். போயிட்டு போது போடான்னு பண்ணோம்னா போயிடலாம். அவ்வளவு தாங்கள் யதார்த்தமானவர். இருந்தாலும் தாங்கள் மிகப்பெரிய சரி வார்த்தை ஜாலக்காரர். நல்லது முருகா. ஆமா, எதையும் சமாளித்து விடுவீர்கள். எல்லாம் தங்கள் சித்தம். ஆமா, இருந்தாலும் கனியின் மகத்துவத்தை கண்டிப்பாக தங்களுக்கே உரித்தான பாணியில் எடுத்து எங்கள் முருகா. தங்கள் மேல எனக்கு சற்று மரியாதை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஐயா அவர்களுடைய பேரலுடைய முதல் வாக்கியத்தை முன்னா வைத்திருக்கிறீர்கள், முத்தை சேர்த்து வைத்துள்ளீர்கள். அதனால உங்களுக்காக நான் கூறுகிறேன். பெருமைக்குரிய இந்த கனியோட மகத்துவத்தை எவ்வாறு கூறுகிறேன்? கடிக்கும் தேன் கலடி கணிக்கும் தேன் கதலி பங்கடிக்குமே ஒரு பூங்கடிகை கண்டு மடம் பூரித்தேன் குமரா. குமரா முருகா. கணிக்கும் தேன் கதலி பல்கணிக்கு மேல் நிற்கும் ஒரு பூங்கனி கண்டு மனம் பொறித்தேன் குமாரா. அக்கணிகை காணாமே, அக்கணிகை காணாமே, கொய்யாமல் கொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வாய் முருகா, கொய்தடைத்துக் கொள்வாய் முருகா. முருகா முருகா. இடது விழியில் பூசி விழுந்தாள், வலது விழியும் கலக்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவீர். சொர்க்கம் எதற்கு என் பொன்னுலகம் பின்னுருவில் பக்கம் இருக்கு. அதேவா இந்த வடம்தான் என் வண்டவடு வந்திறங்கு பொன்னுலகம் தான். அதேவா சுகமானது அது சுவையானது, சுவை நீயே நீ பாலில் நான் பாலி கள்ளி ஆறுகள் நீ தூங்காது கள்ளி கள்ளி கள்ளி. பெருமைக்குரிய கனிமுருகா. அவருக்கா இந்த மூணு கண்ணே சொல்றதுக்குள்ள படுற வாடு இருக்கே. கனி எப்படி இருக்கின்றது முருகா. அதை பற்றி கவலை இல்லை. ஆமாங்க. இருந்தாலும் தாங்கள் கூறிய விதம் மிகவும் அற்புதமாக இருந்தது. எனக்கு கனியில் சந்தேகம் இருக்கின்றது. சந்தேகம் இருக்கா? ஆமா. இவ்வளவு பெரிய ஆளுகளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. உலகத்திலே மா பலா ஆலை ஆமுருகா. முக்கணிகள்தான் உயர்வாக சொல்வார்கள். உண்மை, உண்மை, உண்மை. ஆனால் தாங்கள் 3 கனியை விட உயர்வானது என்று கூறுகின்றனர். இருக்கிறது முருகா. இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன பாத்தீங்களா, உலக அதிசயங்கள் பல்வேறு சொல்லிக்கிட்டு இருக்கானு. ஆமா. இன்னைக்கு தாஜ்மஹாலை கூட சொல்றான், அது ஒரு கல்லறை. அதை அதிசயமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா தஞ்சை பெரிய கோவில் இன்னைக்கு எத்தனையோ மங்காத பேருங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கு. அதையும் வியந்து பாக்குறோம்ல. அது போல இது மறைக்கப்பட்ட அதிசயம், மறைக்கப்பட்ட அது போல இது மறைக்கப்பட்ட கனி. இந்த முக்கணிகளுக்கு மேலான ஒரு கனி இருக்குன்னு பார்த்து வந்திருக்கேன். ஒரே ஒரு சந்தேகம் தான், கேளுங்க. மட்டும் கேட்டுக்க. கேளுங்க. ஆமா. கனி என்றாலே ஒன்று செடியில் இருக்கும், ஆமா, அல்லது கொடியில் இருக்கும், உண்மைதான். இல்ல மரத்தில் இருக்கும். சரி. தாங்கள் கண்டு வந்தது சரி செடியில் இருக்கின்றதா, ஓஹோ, கொடியில் இருக்கின்றதா, அல்லது மரத்தில் இருக்கு? நான் பார்த்து வந்த கனி மரத்துல தான் முருகா இருக்கு. தெய்வமே, மரத்துல மட்டும் தான் இருக்கு. இது ஒரு கற்பக விருட்சகம், கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கனி. அப்படிப்பட்ட மரம். இப்படியா? ஆமா, இப்படித்தான். உண்மை தங்கமான ஆள் முருகா. எல்லாம் நம்ம பாண்டியனுடைய அருளாசி. ஆமா. இருந்தாலும் சாக்கியங்களே கேளுங்க. அது கடைசி ஸ்லாக்கியம் என்ன முனிகே
குமரா முருகா சுமை தரும் தீர்க்கணியே நோக்கும் பொழுதே ஐம்புடன்களுக்கெல்லாம் பொழுதே புலன்களுக்கெல்லாம் பொழுதே ஐம்புடன்களுக்கெல்லாம் சுமை தரும் தீர்க்கணியே கனியே கனியே புலன்கு ஐந்து வெவ்வேறு தன்மை கொண்டது முருகா கண்ணால் பார்க்கலாம், காதால், கேட்கலாம், நாவால், நாவால ருசிக்கலாம், நாசியால நுகரலாம், நுகரலாம், உள்ளத்தால் மெய்க்கு அனைத்து அப்படிப்பட்ட ஐம்புலனுக்கும் சுவை தரும். ஐம்புலனுக்குமே இருக்கட்டும். இப்படி தங்களுக்கு எத்தனைக்கு சுவை தந்தது? முருகப்பெருமானை எனக்கு நம்ம தெரியல முருகா. இந்த இடத்துல ரெண்டே ரெண்டுக்கு தான் சுவை கொடுத்தது. என்ன? கண்ணால பார்க்க முடிஞ்சுச்சு, சரிங்க. காதால சத்தத்தை கேட்க முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல 5ல 2 எனக்கு 3 உங்களுக்கு அப்படி ஒரு காலம் நான் சொன்னதில்ல. சரிங்க. 5மே உங்களுக்கு தான். 5மே ஆமா ஆமா பார்த்தீங்களா? சரி. அப்பேர்பட்ட கனியை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உட்டடி மகிழ்வுடன் உண்டோடி கடை உடன் பார்கள். ஆமா. அதனால கேளுங்க அந்த கனி என்ன செய்யணும்? 2 கட்ட விசாரணையா? கேளுங்க. பட்சிகள் கண்டால் எல்லேரோ அதை பற்றி பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையால் என்றால் பச்சைகளுக்கு பிரியம் ஆமாங்க. பயந்து ஓடுகிறது என்றால் ஆ. என்ன காரணம் என்று அறியலாமா? அவர் சொன்ன மாதிரி கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கை குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா இருக்கு முருகா. நீங்க சொன்ன மாதிரி கண்ணுக்குள் 100 சொல்லிட்டு இல்ல, கண்டு வந்தது கனியே கிடையாது, கடிவத்துல கண்ணியை தான் கண்டு வந்தேன். வள்ளி உங்களுக்கு ஆத்தே முருகா. எனக்காக முருகா வள்ளியை பார்த்தீர்கள், வரவேற்கு எனது பெருமையை எடுத்து கூறினீர்களா? இது வரைக்கும் ஆட்டை சொல்லாத பெருமையெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். சரி. உங்க பெருமையை ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கேன். அதனால திருமணத்திற்காக விரைந்து சென்று சீக்கிரமா அண்ணவளை திருமணம் முடித்து திருக்காட்சி தாருங்கள். முருகா சுந்தரவள்ளியத்தை மாத்த வந்திருக்கேன். வள்ளியை பார்த்து ஆமா முருகா. எனது பெருமை எடுத்து கூறினேன். எக்கச்சக்க திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தாளா? சம்மதம் தெரிவித்தாளா? மிகவும் முக்கியம் அதுதான். நீங்க அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க. எதையாச்சும் இழுத்து விட்டுட்டு முருகா ஆமா சில விஷயங்கள் நம்ம சம்மதம் வாங்குறதுக்கு சிரமத்தை இருக்கா. சிரமப்பட்டால் கடியை நம்ம அடைகிறதுக்கு ரொம்ப முழுமுச்சா இறங்குறோம்ல, வருது வரல முயற்சி செய்து பார்ப்போம் போறோம்ல. உண்மைதான். அது போல சில சமயத்துல என்ன செய்யறது, நல்லாவே வாசிச்சாலும் சில பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மனசே வராது. வராது. அங்க இருக்காரு பாத்தீங்களா ஒரு மாதிரி முடியாது. அப்படி முடியும்னு சொல்லுவாங்க தவிர இங்க இருந்து அங்க உள்ள ஆளால பாராட்டுவாங்க, ஆனா இங்க இருக்க ஆளுகளை யாரும் பாராட்டுறது இல்ல. சொல்லுவாங்க. அது போல இந்த கனியுடைய சிறப்பு என்ன கட்டியா முருகா, யதார்த்த வாழ்க்கையில என்னங்கய்யா ஆமா அதே உண்மை முருகா. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க. இவள் உங்களை பிடிச்சது மாதிரியே காட்டிக்கிறவே இல்ல, ஆனா உள்ளத்துல நினைக்கிறா அது மட்டும் எனக்கு தெரியுது. முருகா அண்ணவளை ஆ, இப்படியே சென்று திருமணத்தை முடித்து விட்டு நீங்க எப்படி வரணுமா? வேணா போலாம், எந்த கோலத்துல போனாலும் வெற்றி உங்களுக்கு எனக்கு நல்லா போயிட்டு தெரியும். வர்றேன். இருந்தாலும் கூட அண்ணவள் இருப்பது வேட வைக்கணும், நீங்க வேடனாத்தே போகணும். ஏன் அப்படி சொல்றீங்க? வேடனா போடினா என்ன மகிழ்ச்சி, ஏன்னா அவள் இனத்திற்கு பெருமை சேர்ந்த விதமாக செல்லலாம். இப்ப அங்க ஏதோ கலகம் இழுத்துட்டு வந்திருக்கீங்க. கலகம் இல்ல முருகா, கால் வைத்தால் தானே கலகம், ஆனா நாள் கடந்த நன்மை தானே. ஆமாங்க. உன் நன்மையிலான முடியணும், ஓஹோ. அதைத்தான் பார்க்கணும். ஒரு வைக்கு அம்மான் மகள் ஆமாம். அந்த வகையிலே விடுவதற்குள் கனிமணம் புரிந்து தங்களுக்கும் நாட்டு நல்லது மக்களுக்கும் முருகா. காட்சி அளிக்கின்றேன். சரி சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். இறைவனை ஆளுக விளையாட்டு வணங்கு. வணங்குவோமா? ஆமா பாடுங்க, நீங்க வேணாம் நான் பாடுறேன். ஆ, பாடுங்க. என்ன, என்ன, எடுதந்தானடி தில்லையிலே எழுதத்தானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாடி இன்னிசை பாட இறைவனை நாடி இன்னிசை பாட துணை கூறிடும் அரணை கூட எழுதந்தானடி தில்லையிலே ஏற்றிலும் மூவரை எழுத வைத்தான்
தந்தையும் தாயும் அவனுக்குள்ளை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்குள்ளை அருளால் தொடங்கி எல்லார் உலகில் நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவன் என்று எதுவுமே நடப்பதில்லை. சிவனன்றி எதுவுமே